Hello, Saket bro. ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாஸ்டர் கிளாஸ். ஸோ டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் அது எடுக்கணும், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும், என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணணும்ன்றது ஒரு டீட்டெயில்டா நம்ம இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல அதே மாதிரி என்ன பிளான்ஸ் சூஸ் பண்ணணும், என்ன டென்யூர் சூஸ் பண்ணணும், எது நமக்கு பெஸ்டா இருக்கும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ இது ஃபினான்ஷியல் பிளானிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்டெப்னு சொல்லுவோம். ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாருமே இன்கம் ஏர்ன் பண்றோம், லைக் நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம், நம்மளோட ஃபியூச்சரை பிளான் பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா கொண்டு போறது தான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்னு சொல்லுவோம். ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டா இருந்ததுன்னா ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டேஜஸ்ல எங்கேயுமே அவர் வந்து ஒரு பெரிய ஃபினான்ஷியலி டிராபேக்கை ஃபேஸ் பண்ண மாட்டாருன்றது இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கோட மெயின் கோர் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அதுல இருக்க வேண்டியது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொடெக்ஷன் தான். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன்ல மெயின் ரோல் ப்ளே பண்றது வந்து டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா. ஸோ அதனோட செஷன் தான் இன்னைக்கு நம்ம இந்த மாஸ்டர் கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னையோட அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டேர்ம் இன்சூரன்ஸ் டீப்பர். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்றது ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் அதுல அந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸா புரிஞ்சிருக்காது. டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னா மேபி என்னன்ற ஒரு ஐடியா இருந்திருக்கலாம், பட் அதோட இன்டெப்த் நாலேஜோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ நமக்கு கிடைச்சிருக்காது. ஸோ அதை வந்து இங்க நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வந்து அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் சிலது இருக்கு.
ஸோ அது வந்து எல்லாருக்கும் இல்ல. ஸோ சில எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்ன்னு இருக்கு. அத ஃபுல்ஃபில் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அந்த டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். அதாவது டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னாலே ஒரு ப்ராடக்ட் மட்டும் கிடையாதுங்க. அதுல வந்து மல்டிபிள் டைப் ஆஃப் வேரியன்ட்ஸ் இருக்கு. நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒண்ணொண்ணு ஒருத்தருக்கு சூட் ஆகும். அது என்னென்ன, யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி இருந்தா சூட் ஆகும்ன்றதையும் நம்ம இதுல பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து கவரேஜ் அண்ட் கவர் பீரியட். ஸோ ஒரு டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா, எந்த அளவுக்கு நம்ம கவரேஜ் சூஸ் பண்ணணுன்றதுல நமக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். இல்ல எவ்வளவு பீரியட் நம்ம கவர்டா இருக்கணும்ன்றத சூஸ் பண்றதுல சில டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே கிளாரிஃபை பண்ணலாம் இந்த செஷன்ல. ஸோ அதுக்கடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது நத்திங் பட் ஹெல்த் இன்சூரன்ஸையும் அதே மாதிரி நம்ம டீப்பர் டவுன் பிக் டவுன் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம பார்க்கணும், என்னென்னலாம் இருக்கு, எது எதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வருவோம். மேஜர் டிஃபிகல்டிஸ் இன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பீப்புள் ஃபேஸ். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பீப்புள் பெரும்பாலும் ஃபேஸ் பண்ற சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம இங்க அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதெல்லாம் எப்படி நம்ம சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம இங்க டிஸ்கஷன்ல பார்க்கலாம். அப்புறம் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இப்போ டாப் செல்லிங் ப்ராடக்ட்ல என்னென்ன பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு, எது நமக்கு சூட் ஆகுன்ற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் நம்ம இன்னைக்கு அஜெண்டால பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன என்ன பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். என்னன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசரா பாஸ்ட் ஒரு 7, 8 இயர்ஸா வந்துட்டு நான் இந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபேமிலிஸுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்ன்றத ஸ்ட்ரக்சரைஸா பண்ணி கொடுத்துருக்கோம். லைக் அவங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி இருக்கணும், என்னென்ன பொருள்லாம் அதுல இருக்கணும், என்னென்ன பெனிஃபிட் அவங்களோடது இருக்கணும், லைக் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுக்கறதுல நாங்க வந்து ஒரு 8+ இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சர்டிஃபைடு ஆக்சுவலா கவர்மெண்ட் சர்டிஃபைடு லைக் என்ஐஎஸ்எம், ஐஆர்டிஏ இதெல்லாம் சர்டிஃபை வாங்கி தான் இந்த ஒர்க் பண்ணுவோம். இன்க்ளூடிங் என்ஆர்ஐஸ் எல்லாருக்குமே. So இதெல்லாம் வந்து ஃபியூ ஆஃப் எங்களோட கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ற கம்பெனிஸ் அந்த நாங்க செஷன் எடுத்த கம்பெனிஸ் எல்லாம் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் நாங்க அடிக்கடி ரெகுலரா செஷன்ஸ் எடுப்போம். லைக் ஹெச்ஆரோட ஒரு பார்ட்டிசிபேஷனோட சேர்ந்து. இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் நான் சின்னதா ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு வீடியோ காட்டலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம என்னதான் பேசினாலுமே ஒரு சின்ன ஸ்டோரியில தான் வந்துட்டு நம்மளால நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதோட அது ஒரு ஸ்டோரியா கன்வே பண்ணோம்னா இன்னுமே பெட்டர் ரீச் ஆகும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும். அது என்னைக்குமே ஞாபகத்துலயும் இருக்கும்ன்றது நான் பிலீவ் பண்ற ஒன்று ஒரு சின்ன விஷயம். ஸோ அதனால ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுவோன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப் ஜஸ்ட் ஒரு 2.5 மினிட்ஸ் தான் இருக்கும். பட் கொஞ்சம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக்க பத்தின ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ குட் ஹாப்பி ஃபேமிலி. ஒரு ஹாப்பி சின்ன ஃபேமிலியா இருக்காங்க. ஸோ லைக் ரெகுலர் ரொட்டீன் லைஃப் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய பிளானிங்ஸ் இருக்கு, ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பசங்களோட எஜுகேஷன் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த ஃபேமிலியிலயும் இருக்கு. ஸோ அந்த ஃபேமிலிஸோட ட்ரீம்ஸை வந்து கேரி பண்ணிட்டு அந்த ஃபாதர் ஆஸ் யூஸ்வல் ஜாபுக்கு போறாரு. ஸோ போன அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ போனதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எப்படி என்ன ஆகுது, அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த நெக்ஸ்ட் வரப்போற விஷயம்.
ஸோ அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எரேஸ் ஆகுது. லைக் அவங்களோட வீடா இருக்கட்டும், அவங்க பசங்களோட ஸ்டடீஸா இருக்கட்டும், அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டே போகுது. டியூ டு த ஃபேமிலி மெம்பரோட ஒரு லாஸ்னால. அந்த ஃபேமிலியில இன்கம் ஏர்னிங் பர்சனோட லாஸ்னால. இந்த ஸ்டோரிய எப்படி நம்ம மாத்தலாம்? ஆக்சுவலா இவ்ளோ லாஸ் நடந்தது இல்லீங்களா அந்த ஃபேமிலி. அதுதான் வந்துட்டு சாரி சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஒரு சின்ன அந்த ஸ்டோரிய எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்ன்றதுக்கான ஒரு விஷயம் தான் வந்துட்டு, இப்போ அடுத்து நடக்க போற விஷயங்கள்ல நம்ம பார்ப்போம். நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். நத்திங் பட் அது என்னன்னா, அந்த ஃபேமிலி வந்து இதுவரைக்கும் நெறைய பிளான்ஸ் ஆஸ் யூசுவல் எல்லா ஃபேமிலி பண்ற மாரி நெறைய பிளான்ஸ், நெறைய ட்ரீம்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபேமிலி மூவ் ஆன் ஆகுது. லைக் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பசங்கள படிக்க வைக்கிறதுன்னு சொல்லி நெறைய ட்ரீம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அன்சர்டனிட்டி என்ன நடக்குதுன்னா, அன்பார்ச்சுனேட்லி ஒன் ஃபைன் டே வந்துட்டு அவங்களுக்கு அவங்க இன்கம் ஏர்னிங் பெர்சன் அதாவது அந்த ஃபேமிலியோட ஹெட் வந்துட்டு ஒரு கான்சிக்வன்சஸ்ல இல்லாம போயிடுறாரு. ஸோ அன்சர்டனிட்டி நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலியோட டோட்டல் ஸ்ட்ரக்சரே வந்து கொலாப்ஸ் ஆகுது. லைக் அவங்க இதுவரைக்கும் பண்ண இது எல்லாமே அவங்க ரெகுலர் சர்வைவிங்கா இருக்கட்டும், அவங்க கிட்ஸோட எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு காம்ப்ரமைஸ் வருது. அவங்க வச்சிருக்கிற வீடு போறதா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பசங்களோட படிப்ப காம்ப்ரமைஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி ப ப பண்ணாம, இதே ஸ்டோரிய நம்ம எப்படி பாசிட்டிவா மாத்தலாம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் தான். அது வந்து புரொடெக்ஷன். அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு புரொடெக்ஷன வச்சு, அந்த என்டையர் ஸ்டோரிய நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா, அந்த அம்மா அதுக்கப்புறம் அவர் இல்லன்னா கூட, அந்த பசங்கள படிக்க வைக்கிறாங்க. நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள அவங்கனால வித் த சப்போர்ட் ஆஃப் த டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னால பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த ஸ்டோரியோட ஒரு சின்ன தீமு. ஸோ நடுவுல சில சில டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். அ நம்ப நெக்ஸ்ட் கன்டின்யூ பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்ல விரும்புறேன். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு அயர்ன் லாக்கர், ஒரு இரும்பு லாக்கர் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹைலி ஸ்ட்ராங் ஒரு மிலிட்டரி கிரேட் ஆஃப் அயர்ன் அதுல மேட் பண்ண ஒரு லாக்கரு. அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, கொண்டு போய் நம்மளோட அசெட் எல்லாத்தையுமே அதுல வைக்கிறோம். லைக் கேஷா இருக்கட்டும், ஜுவல்ஸா இருக்கட்டும், பாண்ட்ஸ், லேண்ட், ஈக்விட்டி எல்லாமே அதுல கொண்டு போய் வைக்கிறோம். ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் சேஃப்டின்னு வச்சுக்கோங்க. வைக்கிறோம். எல்லாத்தையுமே அதுல வச்சுட்டு என்ன பண்றோம், அத சுத்தி கேமராவும் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டோர நம்ப லாக் பண்ணிட்டு நம்ம வந்துர்றோம். இப்போ நெனச்சு பாருங்களேன், அதுக்கு அந்த உள்ள இருக்கிற அந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கும்னா, ஹைலி சேஃப்டி தான். ரொம்பவே சேஃப்பான ஒரு விஷயம். யாரும் கொள்ளையடிக்க முடியாது ஆல்மோஸ்ட் அப்டின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஆனா, ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த லாக்கருக்கு வந்துட்டு டோர் இருக்குல்ல, அந்த டோர் லாக்கரோட டோர்ல லாக்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அந்த டோருக்கு, அந்த சேஃப்க்கு லாக்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்பனா நெனச்சு பாருங்க, அது எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த பாக்ஸு, ஒரு லாக்ன்ற ஒரு விஷயம் இல்லன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அசட்டுக்குலாம் எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்கும்? கண்டிப்பா சுத்தமா சேஃப்டியா இருக்காது இல்லீங்களா? ஸோ எல்லாமே தட் டிபெண்ட்ஸ் ஆன் த லாக். அந்த லாக்ன்றது தான் நத்திங் பட் நம்மளோட டெர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? இந்த லாக்ன்ற ஒரு விஷயம் இல்லன்னா, நம்ம லைஃப்ல எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் சரி, எவ்வளோ வெல்த் அக்யூமுலேட் பண்ணாலோ, சேவ் பண்ணாலோ, இன்வெஸ்ட் பண்ணாலோ, எவ்ரிதிங் இஸ் அண்டர் அ பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா, ஒரு அன்சர்டனிட்டினால, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனால நம்ம என்டையர் வெல்த்தே நம்ம லூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுதான் இந்த இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் சொல்ல விரும்புறேன். ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்மளோட இன்கம் சோர்ஸ் இருந்தாலும் சரி, நம்மளோட வெல்த் இருந்தாலும் சரி, அத புரொடெக்ட் பண்றதுக்கு டெர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு லாக்கு கம்பல்சரியா எல்லாருக்குமே தேவை. அது எல்லா ஃபினான்ஷியல் பிளானிங்லயும் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரா இருக்கணும். ஸோ இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஷனும் அத பத்தி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட்ட இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்ன்ற கான்செப்ட்டே ஒரு 3 பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். லைக் எப்படின்னா, சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கவரேஜ், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேவிங்ஸ் அண்ட் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்.
ஓகேங்களா? இது 3 பார்ட்டா நம்ம எப்பவுமே நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பிளான் பண்ணோம்னா, இட் வில் பி சக்சஸ்ஃபுல் ஜர்னியா இருக்கும். எப்படின்னா, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கவரேஜ். கவரேஜ்ன்னும் போது இந்த நம்ம ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்சன் இருக்காரு. ஒரு 1 லேக் ஏர்ன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் மந்த்லி. அத அவர் சேவ் பண்ணணும்னு கொண்டு வராரு. லைக் ஆஃப்டர் ஆல் ஹிஸ் எக்ஸ்பென்சஸ் சேவ் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வராருன்னா, ஒரு 50,000 சம்திங் கொண்டு வராருன்னா, அத எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரைஸ்டா பிளான் பண்றதுன்றத இந்த சிஎஸ்ஐ கான்செப்ட்ல சொல்ல வராரு. ஸோ சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கவரேஜ். இந்த சின்ற போர்ஷனுக்கு அவர் கொண்டு வர அமௌண்ட்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 15% ஆவது அலோகேட் பண்ணணும். ஓகேங்களா? ரிமைனிங் இந்த எஸ்ன்ற போர்ஷன்ல ஒரு 35%. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 50% வரும். ரிமைனிங் 50% அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போறோம். ஓகேங்களா? இந்த சின்றது என்ன அப்படின்னா, நத்திங் பட் கவரேஜ்ன்றது நம்மளோட டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். நம்ம என்னதான் சேவ் பண்றதுக்கு அமௌண்ட் வச்சிருந்தாலுமே ஒரு 10 to 15% இந்த கவரேஜ்ல கொண்டு போலன்னா, நம்ம பேசின மாதிரி அதர் திங்ஸ் வில் பி a பிக் டேஞ்சர் தான். ஸோ எஸ்ன்றது நம்மளோட சேவிங்ஸ், லைக் கேரண்டீடு சேவிங்ஸ், எஃப்டி மாதிரி, பிஎஃப் மாதிரி, இல்ல இன்சூரன்ஸஸ்ல சில கேரண்டீடு பிளான்ஸ் எல்லாம் இருக்கு வித் லைஃப் கவர் டாக்ஸ் பெனிஃபிட்டோட. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ஒரு 35% அலோகேட் பண்ணலாம். ஏன்னா எந்த ரிஸ்க் வந்தாலுமே அந்த ஒரு இன்கம் போர்ஷனுக்கு, அந்த ஒரு வெல்த்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. லைக் மார்க்கெட் அப் அண்ட் டவுனா இருக்கலாம், ரியல் எஸ்டேட் அப் அண்ட் டவுனா இருக்கலாம், கோல்டு அப் அண்ட் டவுனா இருக்கலாம். பட் எதுவா இருந்தாலுமே இந்த போர்ஷன்ன்றது இட்ஸ் கேரண்டீடு ஒன். இது எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அலோகேட் பண்றது ஒரு 35% எஸ்ன்னு சொல்லுவோம். ஐ ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு 50% ஒரு 60% நம்ம வைக்கலாம். ஏன் ஐல 50, 60 ஹையர் பர்சன்டேஜ் அப்படின்னு, ஏன் மற்றதெல்லாம் கம்மி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். எப்பவுமே ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம்னா, அங்கிருந்து ரிட்டர்ன் ஜாஸ்தியா வர இடத்துல தான் நம்ம ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணுவோம். ரிட்டர்ன் அவ்வளவா இல்லாத இடத்துல நம்ம பெருசா இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், பண்ணவும் கூடாது. ஏன்னா அதுல அந்த அளவுக்கு growth இருக்காது. அதுக்குன்னு அந்த ப்ராடக்ட்டை நம்ம விட்டுறவும் முடியாது. ஏன்னா அதுலதான் கேரண்டி இருக்கு. growth இல்லைனாலும் கேரண்டின்றது ஒண்ணு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஸ்க்கும் கொஞ்சம் அசோசியேட் ஆகிடும். ஸோ எங்க ரிஸ்க் அதிகமா இருக்கும் அங்கதான் ரிவார்டும் அதிகமா இருக்கும். ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ண முடியாது. ஸோ அதுல கொஞ்சம் 50% நம்ம வைக்கிறதுன்றது தான் நம்மளோட வெல்த்தை க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பி எனிதிங், லைக் உங்களோட பிசினஸா இருக்கலாம், உங்களோட ஈக்விட்டி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், லேண்டா இருக்கலாம், ரியல் எஸ்டேட், எனிதிங் வாட் எவர் இட் மே பி. ஸோ அது 50%. இப்போ நீங்க நினைக்கலாம், ஏன் சில 15%, எஸ்ல 35%, ஐல 50-60% அப்படின்னா, இந்த இந்த ப்ரொபோர்ஷனுக்கு ஒரு மீனிங் இருக்குங்க. ஏன்னா சில பேர் கேட்பாங்க, ப்ரோ நீங்க சொன்ன ஒரு கால்குலேஷனை நான் பண்ணேன்னா, எனக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு 3 crores வருது ப்ரோ. நான் ஒரு 10 crore எடுத்துட்டு போயிடலாமே பாக்குறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அது என் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய யூஸா இருக்குங்க. நான் ஒரு 10 crore கொண்டு போயிடலான்னு பாக்குறேன் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். அதையும் தாண்டி எல்லாத்தையுமே ஒரே இடத்துலயே வச்சிடக்கூடாது. ஸோ அதாவது நீங்க இந்த வாரன் பஃபெட் கோட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் த சேம் பேஸ்கெட் அப்படின்ற அந்த கோட். அதுதான் இதுக்கும் மீனிங். ஏன்னா இதுல ஒரு 15% ஏன்னா இதுல growth கிடையாது. பட் இந்த ப்ரொடெக்ஷன் இல்லாம நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. ஸோ அதனாலதான் கவரேஜ்ல 15% இருந்தா போதும். ஏன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு growth இல்லைன்றதுனால அங்க போய் எல்லாத்தையும் நம்ம டம்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லைக் தட் எஸ்லயும் அப்படிதான், ஐல growth இருக்குன்றதுனால கொஞ்சம் அதிக ப்ரொபோஷனேட் நம்ம அங்க போடுறோம். அதுதான் ஆக்சுவல் மீனிங். எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு பிரியாணி செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பிரியாணில நம்ம சில விஷயங்கள் ப்ரொபோஷனேட்டா போடுவோம். லைக் அரிசி இவ்வளவு போட்டா தண்ணி இவ்வளவு போடணும், உப்பு இவ்வளவு போடணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவு போடணும், வெஜிடபிள் இவ்வளவு போடணும், அந்த மாதிரி பார்ப்போம் இல்லைங்களா? இப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டுமே ஒரு 5 கிலோ 10 கிலோன்னு போட்டா ஒரு 5-10 பேர் சாப்பிடுற பிரியாணிக்கு அதோட டேஸ்ட் என்ன ஆகும்? டோட்டலா கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான். நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட கவரேஜ் பண்ணாம, என்னோட சேவிங்ஸை பண்ணாம, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 100% பண்றதோ, இல்ல கவரேஜ் மட்டுமே 100% பண்றதோ, இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இட் வில் பி a டோட்டல் கொலாப்ஸ். ஸோ அதுதான் அதோட மீனிங். நீங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவரேஜ் 15% நம்ம பேசணும் இல்லையா? அந்த கவரேஜ்லயே பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே 3 ப்ராடக்ட் தான். கவரேஜுக்குன்னு வர்றது வேர்ல்டுல 3 விஷயம் தான். ஒன்னு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், இன்னொன்னு ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னொன்னு பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் சேஃப்டி நெட் ஃபார் எவ்ரி ஃபேமிலி அண்ட் தியர் ட்ரீம்ஸ். அதாவது சேஃப்டி நெட்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு இதுல தவறி நம்ம விழுந்தாலுமே அந்த சேஃப்டி நெட்ன்ற ஒரு விஷயம் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். நம்மள ரொம்ப கீழே விழுந்து அடி வாங்க விடாம, இல்ல நம்ம லைஃப்க்கு எந்த ஒரு டேஞ்சரும் இல்லாம அந்த சேஃப்டி நெட்ன்றது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சேஃப்டி நெட்டா தான் உங்க டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படி டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது பேசும்போது
நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது வந்து அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி நிறைய கம்பெனி இருக்குங்க. லைக் ஹெச்டிஎஃப்சில இருக்கு, ஐசிஐசிஐ இருக்கு, மேக்ஸ் லைஃப், ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே நம்ம அசோசியேட்டடா இருந்தாலுமே ஸ்டில் நான் ஏன் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 99.8% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்றது அவங்க மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. வேற எந்த ஒரு கம்பெனியும் மெயின்டைன் பண்ணல. லைக் ஏன் ஐசிஐசிஐ போட்டுக்கூடாதா 99%, 100%, ஹெச்டிஎஃப்சி போட்டுக்கூடாதா? ஏன் போடக்கூடாதுன்னா, இட் இஸ் ரெகுலேட்டட் திங். அதாவது ஐஆர்டிஏன்ற ஒரு கவர்மெண்ட் பாடி தான் இந்த ரேட்டிங், இந்த செட்டில்மெண்ட் ரேஷியோ எல்லாம் ரிலீஸ் பண்றது. ஸோ அவங்க என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ, என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, பேஸ்ட் அந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அவங்க வந்து அதை வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம், இல்ல அதை வந்து அவங்க கிளைம் பண்ணலாமே தவிர சும்மாவே நம்ம 98, 99, 100லாம் போட்டு. ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ஆக்சிஸ் பேங்க்ஸ் தி ஹையஸ்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் மோர் தென் 10-15 இயர்ஸாவே மெயின்டைன் பண்ணி. அதை தவிர பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்படேட்டிவ். கம்பேரிட்டிவ்லி நீங்க ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இல்ல வேற எந்த கம்பெனியை நம்ம கம்பேர் பண்ணாலுமே ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்ல ஃபீச்சர்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். மீன்வைல் உங்களுக்கு ப்ரைஸும் ரீசனபிளா இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்ல இருக்கிற சில டாப் ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு நான் பண்றேன், ஷேர் பண்றேன். ஸோ இப்போ டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னு வந்தோடனே இதுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் நான் ஸோ ரொம்ப கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். பட் இட் வில் ரியலி ரிலேட். அதாவது இந்த ஸ்லைட்லயே இருக்கிற மாதிரி நீங்க பாருங்க. கேன் யூ நேம் எனி டூ ஹூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி இன் கேஸ் ஆஃப் யுவர் ஆப்சன்ஸ்? அப்படின்னா நம்ம ஃபேமிலிய நம்ம இல்லாத போது பார்த்துக்கக்கூடிய, நம்மள மாதிரியே பார்த்துக்கக்கூடிய, நம்ம இல்லாத போதுனா லைக் கடைக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரி இல்லைங்க, ஊருக்கு போயிட்டு வர்றது. ஒரு அன்சர்டனிட்டி நடந்து நான் அந்த இன்கம் ஏர்னிங் பர்சனே இல்லைன்னா அவர் ஃபேமிலியை அவரை மாதிரியே பார்த்துக்கக்கூடிய ஒரு 2 பேரை நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். ஏன்னா அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், இல்ல தாத்தா பாட்டியா இருக்கலாம், எல்லாருமே ஹேவ் தியர் ஓன் லைஃப். அவங்க வந்து அவங்க லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க ஃபேமிலியை பார்க்கணும்னு எவ்வளவு ஓடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, பண்ண பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. ஆனா நம்ம இருந்தா பண்ற அளவுக்கு பண்ணுவாங்களான்னா ஆப்வியஸா முடியாது. பண்ணணும்னு என்ன இருக்கும் கண்டிப்பா, பட் பிராக்டிகலி அது முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமா? நம்ம ஃபேமிலியால அவங்களுக்கு ஒரு பேர்டன் வரணுமா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை புரிஞ்சிக்கிற விஷயங்கள் என்னென்ன, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா, ஒரு பர்டிகுலர் டேர்ம்ங்க. ஒரு பர்டிகுலர் டேர்ம் இந்த சென்ஸ் இப்போ எனக்கு ஏஜ் வந்து 35 ஆர் 30ன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து நெக்ஸ்ட் எனக்கு 60 இயர்ஸ் ஆகுற வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டேர்ம், அதாவது 30 வருஷம், 35 வருஷம்னு இருக்கும். இந்த 30, 35 வருஷம்ன்றது என்னோட ஃபேமிலிக்கு என்னோட டிபெண்டன்சி ரொம்பவே தேவை. ஏன்னா அப்பதான் என்னோட ஃபேமிலி வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கும், என் பசங்க படிப்பு இருக்கும், அவங்களோட மேரேஜ் இருக்கும், ஹையர் ஸ்டடிஸ் இருக்கும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் டேர்ம்ல என் மேல இந்த டிபெண்டன்சின்றது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த பீரியட்ல நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலி சுட் நாட் ஸ்ட்ரகிள் அட் எனி காஸ்ட். எமோஷனலா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். அது வி கெனாட் இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் ஃபினான்சியலாவது அவங்களுக்கு அந்த பேர்டன் பாதிப்பு இல்லாம வச்சுக்கிறதுக்காக நம்ம அந்த பர்டிகுலர் டேர்முக்கு நம்மளை கவர் பண்ணிக்கிறது தான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். அதாவது 30 வருஷத்துல, அடுத்து வரப்போற 40 வருஷத்துல எனக்கு எது ஆனாலும் என் ஃபேமிலிக்கு ஒரு அமௌண்ட் போய் சேர்ந்துடணும். 2 கோடியோ, 3 கோடியோ, 1 கோடியோ நான் என்ன எடுக்கிறனோ அது போய் சேர்ந்துடும். ஸோ தட் நான் இல்லைன்னா கூட என் ஃபேமிலி அதை வந்து ஒரு எஃப்டிலயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட் வச்சோ இல்ல அதர் திங்ஸ் அது வேற எதுக்காவது அவங்களோட லைஃப்க்கோ யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் அந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றதோட ஒரு பேசிக் கான்செப்ட். ஸோ இதோட டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோட பேசிக் கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, என்ன டைப்ஸ் ஆஃப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா ஆன்லைன்லயா இருக்கட்டும், ஆஃப்லைன்லயா இருக்கட்டும், டேர்ம் லைஃப்னு நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே அட்லாஸ்ட் இந்த 3 கேட்டகரியில வந்துடும். என்னென்ன கேட்டகரினா ரெகுலர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம், டேர்ம் பிளஸ் ஈக்விட்டி. இந்த 3 கேட்டகரியில தான் எல்லாமே வந்துடும், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த 3 கேட்டகரி என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எந்த பிளானை சூஸ் பண்ணும், எது உங்களுக்கு செட் ஆகும்ன்றதை நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். யாரோட டிபெண்டன்ஸும் உங்களுக்கு தேவைப்படாது. லைக் ஆன்லைன்ல போயிட்டு தெரியாம நம்பரை போட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு 30-40 கால் வரதா இருக்கட்டும், இல்ல இந்த ப்ராடக்ட் கரெக்டா இல்லையான்றது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு வராது.
ஓகேங்களா? இப்போ அதுல ஃபர்ஸ்ட் ரெகுலர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. இந்த ரெகுலர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது என்னன்னா, நத்திங் பட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டேர்முக்கு நம்மள கவர் பண்ணிப்போம். அதுக்கு ஒரு பிரீமியம் பே பண்ணுவோம். பிரீமியம் பே பண்றது வந்துட்டு நமக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. லைக் 10 இயர்ஸ் நான் பே பண்றேன். ஆனா எனக்கு 75 வயசு ஆகிற வரைக்கும் என்ன கவர் பண்ணுங்க. 85 வயசு ஆகிற வரைக்கும் எனக்கு கவர் பண்ணுங்க. ஆனா பிரீமியம் நான் 10 இயர்ஸ் தான் பே பண்ணுவேன். இல்லைன்னா 15 இயர்ஸ் பே பண்றேன். ஆனா மேக்ஸிமம் 15 இயர்ஸ். இல்லைன்னா 60 பே டில் 60ன்னு சொல்லுவாங்க. 60னா எனக்கு 60 வயசு ஆகுற வரைக்கும் நான் பே பண்றேன். ஆனா எனக்கு கவர் வந்து 85 வயசு வரைக்கும் கொடுங்க. ஏன்னா 60 வயசோட நான் வேலைக்கு போறதெல்லாம் நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் என்னால கட்ட முடியாது. சோ அது வரைக்கும் நான் கட்டுறேன். ஆனா கவரேஜ் எனக்கு வந்து 85 வயசு வரைக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் இல்ல ப்ரோ நான் அவ்வளவு தூரம் கமிட்மெண்ட் எடுத்துட்டு போக விரும்பல. நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துல முடிச்சிடறேன். 15 வருஷத்துல முடிச்சிடறேன். ஆனா எனக்கு 85 வயசு வரைக்கும் கவர் கொடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பிரீமியம் டேர்மை நம்ம செட் பண்ணிக்கலாம். கவரேஜ் பீரியடையும் நம்ம இதுல செட் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் டேர்ம் லைஃப்ன்றது அதுதான். ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். சரி ப்ரோ நான் பிரீமியம் கட்டுறேன். 70 வயசு வரைக்கும் எடுக்கிறேன். 75 வயசு வரைக்கும் 85 வயசு வரைக்கும் எடுக்கிறேன். சப்போஸ் அதுக்கப்புறம் நான் இருந்துட்டேன்னா என்ன நடக்கும்? நான் 75 வயசு வரைக்கும் இருந்துட்டேன். எனக்கு எதுவுமே ஆகல. ஸோ நான் ஏதாவது ஆயிடுச்சுன்னா டே 1ல இருந்து 75 வயசு வரைக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கவர் கொடுத்துருவீங்க ரைட். சப்போஸ் எதுவுமே எனக்கு ஆகலைன்னா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எதுவுமே ஆகலைன்னா இந்த ரெகுலர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த மட்டும் எதுவுமே கிடையாதுங்க. உங்க பாலிசி க்ளோஸ் ஆயிடும். லைக் உங்க பிரீமியம் திருப்பி கொடுக்கறதோ இல்ல உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுக்கறதோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதோ அந்த மாதிரி இதுல எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் பேசிக் ரெகுலர் டேர்ம் லைஃப். 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு கவர் எடுக்கிறேன். அதுக்குள்ள ஏதாவது ஆச்சுன்னா நாமினி காசு போகும். எதுவுமே ஆகலன்னா 40வது வருஷத்துலயோ 30வது வருஷத்துலயோ நான் சூஸ் பண்ணும்போது அந்த பாலிசி க்ளோஸ் ஆயிடும். as simple as that. No returns, no nothing. பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேங்களா? இதுலயே வந்துட்டு ஒரு சின்ன பெனிஃபிட் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 75 இயர்ஸ் வரைக்கும் ஒருத்தர் கவரேஜ் எடுக்கிறாரு. ஓகேங்களா? அவருக்கு 71 இயர்ஸ்லயே எனக்கு போதும். என் பசங்க எல்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. இனிமே இந்த கவரேஜ் வச்செல்லாம் அவங்க ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நான் இதோட இந்த பிளானை முடிச்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் தாராளமா க்ளோஸ் பண்ணி அவர் கட்டின பிரீமியம் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஆனா இது எப்போ பண்ணலாம்னா கடைசி 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு பிஃபோர் தான் அவர் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா இது பெனிஃபிட் கிடையாது. ஏன்னா இன்னொரு 4 வருஷம் விட்டுட்டு போனாலே அவருக்கு ஒரு ரிஸ்க் நடந்ததுன்னா பெரிய கிளைம் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்ல 85 வயசு வரைக்கும் அவர் ஆல்ரெடி எடுத்து இருந்தாருன்னா க்ளோஸ் பண்ணாம இருந்தாலே அவருக்கு எப்படியும் பெரிய கிளைம் வர சான்ஸ் இருக்கும். இந்த அமௌண்ட் அந்த டயத்துல ஒரு பெரிய அமௌண்டா இருக்காது. ஸோ அதுதான் அதோட மீனிங். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் சொல்லிட்டு இன்னொரு டைப். இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அப்படின்றது என்ன பண்ணும்னா, நான் பிரீமியம் பே பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேங்களா? ஒரு 75 வயசு வரைக்கும் நான் கவர் எடுத்திருக்கேன். சப்போஸ் 75 வயசுக்குள்ள எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னா 75வது வயசுல இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க கட்டின பிரீமியம் திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் நீங்க கட்டின பிரீமியம் அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ அங்க என்ன பார்த்தோம்? ரெகுலர் டேர்ம் லைஃப்ல என்ன பார்த்தோம்? லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு பிஃபோர் தான் என்னால க்ளோஸ் பண்ணிட்டு பிரீமியம் வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அது அப்படியே லைவ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க ஈவன் 75 இயர்ஸ் லாஸ்ட் வரைக்குமே நான் இருக்கலாம். எனக்கு எதுவும் ஆகலன்னா என் பிரீமியம் திருப்பி கொடுத்துருவாங்க. இல்லையா? 75 வயசு வரைக்கும் கவர் எடுத்திருக்கேன். எனக்கு 60வது வயசு ரிட்டையர்மெண்ட். அப்போ என் பிரீமியம்ல கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்க. 75வது வருஷம் மீதி அமௌண்ட் கொடுங்க. அப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம்ல எலிஜிபிள். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது இல்லைங்களா? ஸோ எதுவும் டவுட்னா கூட நீங்க இந்த செஷன் எண்ட்ல கூட நோட் பண்ணிட்டு என்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேர்ம் பிளஸ் ஈக்விட்டி. டேர்ம் பிளஸ் ஈக்விட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இப்போ மார்க்கெட்ல லேட்டஸ்டா ஒரு 1 இயரா வந்துட்டு இருக்க ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். பெஸ்ட் ஹைலி அட்வான்டேஜ் உள்ள ஒரு ப்ராடக்ட். கம்பேரிட்டிவ்லி ரெகுலர் டேர்ம் லைஃப் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமோட இது ஒரு ஹையர் அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு பிளான். அந்த பிளான் என்னன்றத கொஞ்சம் டீட்டெயிலாவே நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். லைக் இந்த பிளான்ல எல்லா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸுக்குமே ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் வந்து இன்கம் ஏர்னிங் பர்சனா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. அந்த பர்சன் ஏதோ ஒரு இன்கம் இருக்கணும். மேபி பிசினஸா இருக்கலாம், இல்ல ஜாபுக்கு போறவரா இருக்கலாம், இல்ல வாட் எவர் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம். அவருக்கு ஒரு இன்கம் இல்ல ரெண்டல் இன்கமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இன்கமா இருக்கலாம், ஏதோ ஒரு இன்கம் அவருக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இன்கம் இருக்கிற பர்சனுக்கு தான் இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும். எக்ஸப்ட் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இன்கம் இருக்காது இல்லைங்களா? பட் ஸ்டில் தே ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு ஃபேமிலி. அதனால
அவங்களுக்கு மட்டும் இன்கம் வந்து பார்க்கறது இல்ல. அவங்க ஹஸ்பண்ட் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்றாருன்னா, அந்த ஹஸ்பண்டோட எலிஜிபிலிட்டி இன்கம் எலிஜிபிலிட்டிய வச்சு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு பாலிசி குடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இல்லாம இருந்தது. இப்போ அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸ்டூடண்ட்ஸும் அதே மாரி தான். ஃபாதரோட ஒரு இன்கம் ஏர்னிங் எலிஜிபிலிட்டிய பார்த்துட்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்துட்டு பாலிசி குடுக்க முடியும். ஸோ அதான் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் தவிர மீதி எல்லாருமே இன்கம் ஏர்னிங் பர்சனா இருக்கும். 2வது மெடிக்கலி ஃபிட். அதாவது ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் கொஞ்சம் பிரீமியம் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேல ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாலிசியே குடுக்க மாட்டாங்க. அந்த மாரி நெறைய டைப் ஆஃப் டிசீஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் அவங்களோட அந்த கிரைட்டீரியா பொறுத்து அத சொல்லுவாங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்தா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்க்ளூடிங் பிஎம்ஐ. பிஎம்ஐனா பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து பிலோ 30, 31 இருக்கணும். அது கால்குலேட்டர் இருக்கும். பிஎம்ஐ கால்குலேட்டர்ன்னு நீங்க ஆன்லைன்ல போட்டு பார்த்தீங்கன்னாலே வரும். ஸோ அது கூட ஓவர் ஒபீஸா இருந்தாலோ, அந்த மாரிலாம் இருந்தாலோ பாலிசி கிடைக்காது. ஸோ 30 ஆர் 31க்குள்ள அவங்களோட பிஎம்ஐன்றது இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு அந்த பாலிசி கிடைக்கும். அ இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும் ப்ரோ? நான் சொன்னா தானே தெரியும். நான் மாத்தி சொல்லிட்டேன்னா, எனக்கு இல்லன்னு எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொன்னேன்னா என்ன நடக்கும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்துட்டு அப்படி நம்ம சொல்றத வச்சு இவங்க 100% குடுத்துற மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் போட்டு பேமெண்ட்லாம் பண்ண உடனே, நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு பெர்சன் அனுப்புவோம். அவங்க லேப்ல இருந்து. அந்த பெர்சன் வந்து நம்மகிட்ட யூரின் அண்ட் பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு, அத டெஸ்ட்க்கு அனுப்பிச்சு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்டின்னா மட்டும் தான் பாலிசி இஷ்யூ ஆகும். அப்படி எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, பாலிசி க்ளோஸ் ஆகும். அமௌண்ட் நமக்கு ரீஃபண்ட் பண்ணி ஸோ அந்த மாரி மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு தான் பாலிசி குடுப்பாங்க. அ அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, டிகிரி ஹோல்டர் தான் இருந்தது மினிமம். ஒரு டிகிரியாவது முடிச்சவங்களுக்கு மட்டும் தான் குடுக்குற மாதிரி இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா 10த்ல இருந்தே அப்ளிகபிள். என்ன அவங்களுக்கு கவரேஜ் அமௌண்ட் மட்டும் கம்மியாகும். நம்ப இவங்க டிகிரி ஹோல்டருக்கு குடுக்குற அளவுக்கு கவரேஜ் குடுக்க முடியலனாலும் ஒரு 50 லேக்ஸ் ஆர் 1 crore சம்திங் அந்த மாரி குடுக்கலாம். ஸோ 10த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10த், 12த் டிகிரி ஹோல்டர் யாரா இருந்தாலுமே அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ன்றது கண்டிப்பா பார்க்குறாங்க. அடுத்தது வந்து ஏஜ். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 16. 18 to 60. அதாவது 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. 60 வயசுக்கு மேல போனவங்களுக்கு டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. அவங்களுக்கு வேற ஏதாவது சம் லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்கலாம். பட் டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் முடியாது. ஏன்னா நெறைய பேர் கேட்பாங்க. ப்ரோ எங்க அப்பாவுக்கு எடுத்து குடுக்கலாமா? எங்க அம்மாவுக்கு எடுத்து குடுக்கலாமா? அப்படின்னு. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் 60 பிளஸ்ஸா இருப்பாங்க. இல்ல 55 பிளஸ்ஸா இருப்பாங்க. எப்பவுமே எவ்வளோ யங்கர் த ஏஜ்ல நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பெனிஃபிட், அவ்வளோக்கு அவ்வளோ பிரைஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இப்போ ஒரு 55 இயர்ஸ்க்கு எடுக்கிற பிரீமியம் வந்து ஒரு 35 இயர்ஸ், 30 இயர்ஸ், 25 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கம்மியா இருக்கும். 60 இயர்ஸ், 50 இயர்ஸ், 40 இயர்ஸ் வந்து கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். பிளஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கம்மியாயிடும். ஏன்னா, மேபி அவங்களுக்கு சுகர் ஒரு ஜாஸ்தியா இருக்கலாம், பிபி இருக்கலாம், பிஎம்ஐ இருக்கலாம், ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம். அதனால பாலிசி கிடைக்காமயே போறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அதனால எவ்வளவு எர்லியரா எடுத்துக்க முடியுமோ, அவ்வளோ எர்லியரா எடுக்கிறது தான் என்னைக்குமே பெஸ்ட். இந்த ரெகுலர் டேர்ம் லைஃப்ப நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரெகுலர் டேர்ம் லைஃப் பிரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் டேர்ம் லைஃப் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹100 ரெகுலர் டேர்ம் லைஃப் இருக்குன்னா, இந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் வந்து ₹140 இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு அந்த பிரீமியம் ரிட்டர்ன் பண்ணிறாங்கன்றதுனால, இதோட பிரீமியம் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அது தவிர இமிடியேட் செட்டில்மெண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இதுல இன்பில்ட்டாவே இருக்கு. இமிடியேட் செட்டில்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு பெர்சன் எடுக்குறாரு. அவருக்கு ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி நடந்துருச்சு. டெத் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த இன்டிமேஷன நம்ம உடனே கம்பெனிக்கு குடுத்த உடனே ஒரு 2,00,000 ரிலீஸ் பண்ணிருவாங்க. டூ கேர் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபைனல் அந்த ஃபியூனரல் விஷயங்கள்லாம் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக இமிடியேட்டா 2,00,000 ரிலீஸ் பண்ணிருவாங்க. வித்தின் சம் 2 to 3 ஹவர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருவாங்க. அடுத்தது இன்பில்ட்டாவே இதுல டெர்மினல் இல்னஸ்ன்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு. டெர்மினல் இல்னஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க படத்துலலாம். லைக் டாக்டர் வந்து சொல்லுவாரு, "இல்லங்க இன்னும் ஒரு 1 மாசமோ, இல்ல ஒரு 3 மாசமோ தான் இருப்பாரு. அதுவரைக்கும் அவர பார்த்துக்கோங்க. நீங்க எல்லாரும் சொல்லிருங்க. அவரு அவ்வளவுதான்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல அந்த பெர்சனோட டெர்மும் முடியுது. அதோட ஒரு டெர்ம் முடியுது. டாக்டர் சர்டிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னா, அதுதான் டெர்மினல் இல்னஸ். ஸோ அந்த மாரி இல்னஸ் எதுவும் அந்த கஸ்டமருக்கு வந்ததுன்னா, அவரு அலைவா இருக்கும்போதே அந்த ஃபேமிலிக்கு அந்த காச குடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்ப 2 crore 1 crore என்ன எடுக்குறாரோ, டெர்மினல் இல்னஸ்ல அஃபெக்ட் ஆனாருன்னா, அந்த காச அவங்க ஃபேமிலிக்கு அவரு அலைவா இருக்கும்போதே குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆட் ஆன்ஸும் நெறைய ரெகுலர்லயும் இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் இருக்கு. ஆட் ஆன்ஸ் அப்டின்னா என்னன்னா, கிரிட்டிக்கல் இல்னஸ். எனக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சுன்னா 10 லேக், 5 லேக்ன்னு கேஷா குடுக்குறது. ஏன்னா, அந்த மாரி இல்னஸ்லாம் வந்ததுன்னா,
நம்மளால ஒரு 2 to 3 months ஆர் 4 months நம்மளால ஆஃபீஸ்லாம் போக முடியாம இருக்கலாம். ஸோ அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு சேலரி வராம இருக்கலாம். நம்மளோட இன்கம் ஸ்டாப் ஆயிருக்கலாம். ஸோ அத ஆஃப்செட் பண்றதுக்காக இந்த மாரி ஆட் ஆன்ஸ் சில இதெல்லாம் இருக்கு. கிரிட்டிக்கல் இல்னஸா இருக்கட்டும், ஆக்சிடென்டல் பாலிசியா இருக்கட்டும், அந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுதான் டெர்ம் அண்ட் ரெகுலர் டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமோட ஒரு டீடைல்ஸ். ஸோ நான் டீடைல்டா பேசியிருப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்னாலும் நீங்க என்ன கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போவோம். தட் இஸ் டேர்ம் அண்ட் ஈக்விட்டி, டேர்ம் பிளஸ் ஈக்விட்டி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேர்ம் பிளஸ் ஈக்விட்டின்றது தான் இன்னைக்கு மார்க்கெட்லேயே ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கட்ட போற பிரீமியம் இருக்கு இல்லைங்களா? ஸோ கம்பேரிட்டிவ்லி இதுல பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீங்க ரெகுலர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் அது ரெண்டுத்தையும் வச்சு இந்த டேர்ம் பிளஸ் ஈக்விட்டியை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பிரீமியம் வந்து கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ அது ஒரு 100 rupees இருக்குன்னா இது 145 rupees இருக்குன்னா இந்த டேர்ம் பிளஸ் ஈக்விட்டி 180 rupees இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுக்கு ஒர்த் தான். ஏன் ஒர்த்ன்றதையும் நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட போற அமௌண்ட் வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா, ஒருத்தர் ஒரு 100 rupees ஒரு பிரீமியம் பே பண்றாருன்னா அது 50 rupees வந்து அவருக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கும், ரிமைனிங் 50 rupees வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ உங்களோட ஒரு ஒரு ஆஃப் ஆஃப் த பிரீமியம் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு ஒரு ஆஃப் ஆஃப் த பிரீமியம் வந்து உங்களுக்கு வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நினைச்சு பாருங்களேன், நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுக்கிட்டே வரேன், ரொம்ப வருஷமா போட்டுக்கிட்டே வரேன். அது ஒரு 2 crore 3 crore அட்டைன் பண்றதுக்கு எனக்கு மினிமம் 15 to 20 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் மேபி எடுக்கலாம் இல்லைங்களா, நம்ம போடுற அமௌண்ட்டை பொறுத்து. அப்போ அந்த இன்பிட்வீன் ஆஃப் த பீரியட்ல நமக்கு ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி வந்தா நம்ம ஃபேமிலிக்கு என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கிடைக்கலாம், இல்ல அதோட கொஞ்சம் ரிட்டர்ன் சேர்ந்து இருந்தா அந்த அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். மற்றபடி அந்த 10 15 20 இயர்ஸ்க்கு வந்துட்டு எதுவும் ஒரு பெருசா இன்கம் கிடைச்சது. பட் வேற இங்க அப்படி கிடையாது. உங்க மியூச்சுவல் ஃபண்ட் க்ரோ ஆகிட்டே இருக்கும் பொழுது டே ஒன்ல இருந்து நீங்க எடுக்க போற கவரேஜ் உங்க ஃபேமிலிக்கு கேரண்டி ஆயிடுது. எப்படின்னா, நான் டே ஒன்ல இருந்து 2 crore பாலிசி எடுக்கிறேன்னா எனக்கு 2 crore டே ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டே ஒன்ல இருந்து நான் நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன்னா 40 இயர்ஸ்க்கு எப்போ எது நடந்தாலுமே 100% என்னோட 2 crore என் ஃபேமிலிக்கு கேரண்டி. ஓகேங்களா? வேற என்னோட மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு சைடு க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா 50% நான் அங்க போடுறதுனால ஒரு 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 சைட்ல அதுவும் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு இங்க என்ன நடந்தாலுமே அந்த மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நான் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. எனக்கு 2% வந்துருக்கும். ஸோ அதான் இதோட கான்செப்ட். இது என்ன பண்ணுதுன்னா நமக்கு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு 20 வருஷம் 30 வருஷம்லாம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனா எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? அதை எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் கேட்டீங்கன்னா ஒரு கிடையவே கிடையாதுங்க. டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒரு 100 பேர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அது 20 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம்னு பண்றவன் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப கம்மி மெம்பர்ஸ் தான். மேபி ஒரு 20-25% இருக்கலாம். அந்த 20-25%லயுமே 50-60% ஆஃப் த பீப்புள் வந்து பண்ணதே மறந்துருப்பாங்க. அவங்க பண்ணதே மறந்துருப்பாங்க. அதனால அத்தனை வருஷம் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த லெவலுக்கு தான் நம்மளோட அந்த டிசிப்ளின்ன்றது அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்ல இருக்கு. ஜென்ரலாவே நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் சரி, டிசிப்ளினும் சரி அந்த அளவுக்கு தான் இருக்கு. பட் வேற இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த ப்ராடக்ட்டோட என்னோட டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது என்னோட ஃபேமிலியோட கேரண்டியும் சேர்ந்து இருக்கிறதுனால, ப்ரொடெக்ஷனும் சேர்ந்து இருக்கிறதுனால, நான் அத வந்து அவ்வளவு ஈஸியா ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஐ வில் கன்டின்யூ இட். மேக்ஸிமமே என்னால இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் தான் பே பண்ண முடியும். அதுக்கு மேல பே பண்ண முடியாது. மேக்ஸிமம் 10 இயர் இஸ் 10 இயர்ஸ். ஆனா கவரேஜ் வந்து நெக்ஸ்ட் 40 இயர்ஸ்க்கு எனக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன நடக்குது? 10 இயர்ஸ்ல நான் பே பண்ணி முடிச்சிடுறேன். எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த காசை நான் தொட மாட்டேன். ஏன்னா நான் எப்போ அந்த காசை தொட்டாலுமே என்னோட ஃபேமிலிக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற 2 crore க்ளோஸ் ஆயிடும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் தான் எனக்கு மெயின். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணேன். ஸோ அப்போ கண்டிப்பா நாளைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, இல்ல ரிலேட்டிவ் மேரேஜ், காது குத்து, பர்த்டே ஃபங்க்ஷனு, வீடு, காருன்னு எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே இந்த ஃபேமிலிக்காக எடுத்து வச்ச இந்த ப்ராடக்ட்ல நம்ம கை வைக்க மாட்டோம். பிகாஸ் இட் இஸ் அசோசியேட்டட் வித் தியர் ப்ரொடெக்ஷன் ஃபார் 2 crores 3 crores 10 crores ஏதோ ஒன்று. அப்போ நம்ம கை வைக்கலன்னும் போது இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்றது ரொம்பவே அழகா காம்பவுண்ட் ஆகும். இப்போ 15-20 இயர்ஸ்க்கு ரொம்பவே அழகா காம்பவுண்ட் ஆகும். ஏன்னா எப்போ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணலையோ அதோட காம்பவுண்டிங்ன்றது வேற லெவல்ல இருக்கும். அந்த அட்வான்டேஜ் இதுல உங்களுக்கு. இதை தவிர எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே நீங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அதை கெயின்ஸ் வித்ட்ரா பண்ணீங்கன்னா
அந்த கெயின்ஸுக்கு கேபிட்டல் கெயின்ஸ்னு பேரு 12.5% டேக்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு 4 கோடி இல்லை 20 வருஷம் கழிச்சு ஒரு 4 கோடி 5 கோடி நான் வித்ட்ரா பண்றேன்னா அதில் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு ஒரு 1.2 lakhs மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற ஒரு 3 crore 4 crore வாட் எவர் அதுக்கு 12.5% நான் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ அப்போ நினைச்சு பாருங்க ஒரு 45 லட்சமாவது வரும் டேக்ஸ். ஸோ நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் 45 lakhs இருக்கும். இட்ஸ் பிக்கஸ்ட் ஒரு அடின்னு சொல்லலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா இந்த பிளான்ல இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் 100% டேக்ஸ் ஃப்ரீ. 100% டேக்ஸ் ஃப்ரீ. நீங்க எதுவுமே டேக்ஸ் கட்ட தேவையில்லை. நீங்க நினைச்சு பாருங்க, என்னோட லைஃபுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, என்னோட வெல்த்தும் க்ரோ ஆயிட்டு இருக்கு, எனக்கு டேக்ஸ் ஃப்ரீயா ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது. ஸோ இந்த 3 அட்வான்டேஜுமே இதுல இருக்கு. இதை தவிர இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ இல்ல சைல்டு எஜுகேஷனுக்காகவோ இல்ல லெகசி பிளானிங்காகவோ ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இங்க இருந்து நெக்ஸ்ட் ஒரு 30 வருஷத்துக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன்னா அதை அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்போம். அது அந்த டைம் வரும்போது அது அப்போதான் அன்னைக்கு நடக்காது. ஸோ அந்த மாதிரி டுமாரோன்னு போயிட்டே இருக்கும். கடைசியில என்ன ஆகும், ரிட்டையர் ஆயிட்டோன்னு இப்போ எப்படியாவது மாசம் ஒரு 55,000 60,000 வந்தா நல்லா இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு எங்கேயுமே சொல்யூஷன் இருக்காது. ஏன்னா நீங்க மார்க்கெட்ல போட்டா நீங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து அமௌண்ட் எல்லாமே ஜீரோ, பெரிய ரிஸ்க் ஆகும். ஸோ யாருமே அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. சரி அப்போ என்ன பண்ணலாம், வீடு எதுவும் வாங்கி வாடகைக்கு கொள்ளலாம். ஆனா அதுல அந்த அளவுக்கு உங்களுக்கு வராது. 65,000 60,000 எல்லாம் கண்டிப்பா வராது. அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ என்னதான் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அப்போ நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கான பிளான பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா என்கிட்ட வந்து கேட்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறேன் சார், இவ்வளவு அமௌண்ட் வரப்போகுது, இந்த அமௌண்ட்டை வச்சு மாசம் எனக்கு ஒரு 1 lakh வரணும், எனக்கு ஒரு 80,000 வரணும், முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைலி நாட் பாசிபிள். ஏன்னா அவங்க வச்சிருக்கிற அமௌண்ட்ன்றது ரொம்பவே கம்மியான அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்தாதான் அவங்க எதிர்பார்க்குற அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்னா எடுக்க முடியும் மந்த்லி. அப்படி பண்ணணும்னா அவங்களோட வாழ்நாள் சேவிங்ஸே ஒரு பெரிய ரிஸ்க்ல கொண்டு போய் வைக்கிற நிலைமைக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம நீங்க இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் 35 இயர்ல உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் காப்பஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா, ஒரு 5 crores 6 crores ஆட்டோமேட்டிக்கா இங்கேருந்தே உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். இதை வச்சு நீங்க உங்களோட ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணுங்க. இல்லையா ஒரு 20 வருஷம் கழிச்சு என் பையன் படிப்புக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, ஒரு 20 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா தாராளமா நீங்க இதுல இருந்தே எடுத்துக்கலாம். இதுல இருந்து எடுத்து உங்க பையனுக்கு அந்த ஃபீஸை பே பண்ணலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு. அப்படியும் இல்லை, எனக்கு மாசம் நான் ரிட்டையர் ஆன உடனே ஒரு 2 லட்ச ரூபா வரணும்பா, அதுக்கு இதுல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இதுல பாசிபிள். நீங்க 60 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட கார்பஸை வச்சு அதை வந்து பென்ஷனா நீங்க மந்த் அண்ட் மந்த் 1.5 lakh 2 lakhன்றதை எடுத்துக்க முடியும். எடுத்துட்டு ஸ்டில் நீங்க போயிட்டு அப்புறமா உங்க ஃபேமிலிக்கு 2 crore 3 crore இது மூலியமா கொடுக்க முடியும். கண்டிப்பா இட் இஸ் ஹைலி பாசிபிள் வித் ஹெல்ப் ஆஃப் எஸ்டபிள்யூபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இதுல இருக்கு. நீங்க வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கும் ஆச்சு, சைல்டு எஜுகேஷனும் ஆச்சு, ஃபேமிலி ப்ரொடெக்ஷனும் ஆயிடுச்சு. என் ஃபேமிலிக்கு நான் ஈவன் பென்ஷன் மாதிரி எடுத்தாலுமே ஒரு அமௌண்ட்டை கொடுக்க முடியும். ஒரு 2 crore 3 crore கொடுக்க முடியும். அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ், எதுக்குமே டாக்ஸ் கிடையாது, 100% டாக்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கு. இதை தவிர இது ஒரு டிசிப்ளின்ட் அப்ரோச்சை நம்ம கொடுக்குது. ஏன்னா நானா போய் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுவேன்னா எத்தனை வருஷம் பண்ணுவேன்னு தெரியாது. ஆப்வியஸா நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க. இல்ல ஏதோ ஒரு செலவு வரும் கையை கிடைக்கும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க. பட் அரஸ் நீங்க இங்க பண்ண போறது 10 வருஷம் தான். பட் அது பல வருஷத்துக்கு உங்களுக்கான பெனிஃபிட்டை எடுத்து வச்சிட போகுது. ஸோ இட் இஸ் ஹைலி டிசிப்ளின்ட் அப்ரோச். அதை நம்ம க்ளோஸும் பண்ண மாட்டோம். ஏன்னா க்ளோஸ் பண்ணா நம்ம ஃபேமிலிக்கான ப்ரொடெக்ஷன் 2 crore போயிடும். ஸோ அட் லாஸ்ட் இது எப்படி சொல்லணும்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்படின்னா யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணு. அந்த கான்செப்ட் தாங்க இது. ஸோ நான் இருந்தேன்னா நான் இது ரிட்டையர்மெண்டா எடுத்துக்க போறேன், ஜாலியா யூஸ் பண்ணிக்க போறேன், டாக்ஸ் ஃப்ரீயா மந்த்லி இன்கம் கூட எடுத்துக்க போறேன். சப்போஸ் நான் இல்லைன்னா என் ஃபேமிலிக்கு இமிடியேட்டா ஒரு 2 crore 3 crore நான் என்ன சூஸ் பண்றேனோ அது போயிடுது. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி மற்ற டேர்ம் பிளானோட இந்த டேர்ம் பிளஸ் ஈக்விட்டின்றது ஹைலி அட்வான்டேஜ். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் த்ரூ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்னா யூலிப்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னா ஐயோ அது வேஸ்ட்டுங்க, எப்பவுமே லைஃப் இன்சூரன்ஸ் ஈக்விட்டி சேவிங்ஸையும் சேர்க்கக்கூடாது, அது தப்பு, அது மாதிரி ஒரு ராங் கான்செப்ட்ல பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சிக்காம அது உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்காம வேகா ஜென்ரலைஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் யூடியூப்ல இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட நாலேஜே இருக்காது, ஆனா யூலிப்னால வேஸ்ட்,
அது ஒண்ணுமே இல்ல, நீங்க தனியா மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா மெயினா சில ரீசன் சொல்லுவாங்க. சார்ஜஸ் ஹையா இருக்கும். பிளஸ் அதை தவிர வேற எந்த ரீசனுமே அவங்களால சொல்ல முடியாது. சார்ஜஸ் ஹையா இருக்கும்ன்றது தான் சொல்லுவேன். ஏன்னா அது கட்டுற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். பட் இந்த சார்ஜஸ் ஹையா இருக்கு அப்படின்ற கன்சர்னுக்கு இப்ப இங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க இந்த ப்ராடக்ட்க்கு. இந்த ப்ராடக்ட்லயே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த 15th இயர் அண்ட் 20th இயர் அவங்க என்னென்ன சார்ஜ் பிடிச்சாங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 15th இயர்ல இருந்து அந்த அந்த சார்ஜஸ் எல்லாமே உங்களோட ஃபண்ட்லயே போய் ஆட் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க உங்க ஃபண்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே போய் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். மந்த் ஆன் மந்த், இயர் ஆன் இயர் அந்த மாதிரி ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த சார்ஜஸ், அவங்க கொடுத்த சார்ஜஸ் எல்லாமே. ஸோ நான் போட்ட சார்ஜஸ் எல்லாமே எனக்கு ரிட்டர்ன் வந்துட போகுது. அதுவும் எனக்கு ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லயாவது நான் சார்ஜும் கொடுப்பேன், டாக்ஸும் கட்டுவேன். பட் இங்க உங்களுக்கு அது கூட கிடையாது. சார்ஜ் ரிட்டர்ன் ஆயிடுது, டாக்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ அப்போ கம்பேரிட்டிவ்லி இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இது ஃபார் 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 பெட்டரா ஒரு ப்ராடக்டா இருக்கு. லைஃப் ஸ்டேஜஸ் கவர், அதாவது இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் லைஃப் கவர் மட்டும் கொடுக்காம கொஞ்சம் ஹேர்டா போய் நிறைய விஷயங்களை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா ஆக்சிடென்டல் டெத். இப்போ நான் ஒரு 2 crore எடுக்கிறேன், பட் எனக்கு நார்மல் காஸ் ஆஃப் டெத் நடக்கல, ஒரு ஆக்சிடென்டல் காஸ் ஆஃப் டெத் நடந்துச்சு அப்படின்னா 2 crore கவரேஜ் கிடையாது, 3,35,00,000 கவரேஜா கொடுக்குறாங்க. அதாவது ஆக்சிடென்ட்னால டெத் நடந்ததுன்னா 3,35,00,000 கவர். நார்மல் கேஸ் ஆஃப் டெத் நடந்து உடம்பு சரியில்லாம இல்ல ஏதோ ஒரு இதனால டெத் நடந்துச்சுன்னா 2 crores கவர். புரியுதுங்களா? ஆக்சிடென்ட்னு நிறைய பேர் நினைப்பாங்க பைக் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட். ஜென்ரலா அது மட்டுமே ஆக்சிடென்டல் டெத் கிடையாது, அதுவும் ஆக்சிடென்டல் டெத் தான். அதை தவிர ஃபிளைட் ஆக்சிடென்டா இருக்கட்டும், கரண்ட் ஷாக் அடிச்ச ஆக்சிடென்டா இருக்கட்டும், ஃபயரா இருக்கட்டும், தண்ணியில முழுகி இறக்குறதா இருக்கட்டும், இது தடுக்கி விடுறதா இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் ஆக்சிடென்ட் இட்ஸ் கம்மிங் அண்டர் திஸ் ஆக்சிடென்டல் டெத். ஓகேங்களா? நாட் ஒன்லி பைக் ஆக்சிடென்ட், கேஸா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி, ஃபயர், வாட்டர் எதுவா இருந்தாலுமே இட்ஸ் கம்மிங் அண்டர் திஸ் ஆக்சிடென்ட். அப்ப நினைச்சு பாருங்க, நார்மல் காஸ் ஆஃப் டெத்தை தவிர வேற ஏதோ ஆக்சிடென்டல் டெத் நடந்ததுன்னா 3.35 crores, நார்மல் காஸ் ஆஃப் டெத் நடந்ததுன்னா 2 crores. ஸோ இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்க, ஆனா டெத் நடக்கல, ஒரு கை போயிடுச்சு அவருக்கு, இல்ல ஒரு பார்வை போயிடுச்சு, இல்ல ஒரு கால் போயிடுச்சு அப்படின்னா அது டிசபிலிட்டின்னு சொல்லுவோம், பர்மனன்ட் டிசபிலிட்டி. ஆக்சிடென்ட்னால அவருக்கு ஒரு டிசபிலிட்டி நடந்ததுன்னா அதுக்கு 1.35 lakhs, அதாவது 1,35,00,000 வந்து கவரேஜா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த பாலிசி அதோட முடிஞ்சிடாது, இட் வில் ஸ்டில் கண்டினியூ. ஏன்னா அந்த பர்சன் அலைவா இருக்காரு. புரியுதுங்களா? அதோட அந்த பாலிசி முடியல, அந்த பர்சன் அலைவா இருக்காரு, அது ஸ்டில் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும் அந்த ப்ராடக்ட். இது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தனி அட்வான்டேஜ், அவ்வளவுதான். மற்றபடி அந்த 2 crore கவரேஜ்ன்றது அவருக்கு எப்பவுமே இருக்கு. பிளஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கவரேஜ் எல்லாமே எப்பவுமே அவருக்கு இருக்கு. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு போர்ஷன் போகும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட கால்குலேஷனை பார்ப்போம். இந்த அமௌண்ட் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்குன்னா, நீங்க 100 rupees போட்டீங்க, 50 rupees டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு போச்சு, 50 rupees மியூச்சுவல் ஃபண்டுக்கு போச்சு இல்லைங்களா? அந்த 50 rupeesக்கு போன மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு கால்குலேஷன் தான், நாட் ஃபார் 100 rupees. ஓகேங்களா? நீ மியூச்சுவல் ஃபண்ட் போட்டது மட்டுமே எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்றத இங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 yearsல என்னவா க்ரோ ஆயிருக்கும் அப்படின்னா 9.12 lakhs, 5 வருஷத்துல 2 crores ஒரு கவரேஜ் எடுக்கிறாரு, அவருக்கு ஏஜ் 35 வச்சுக்கோங்க. அவர் கட்டுற பிரீமியம் 5 yearsல என்ன வந்திருக்கும்னா ரிட்டர்ன்ஸ் 9.12 lakhs ஆயிருக்கும் அவர் மியூச்சுவல் ஃபண்ட். அதே மாதிரி 20th இயர்ல 1 crore ஆயிரும், 25th இயர்ல 2 crore ஆயிடும், 30th இயர்ல 4.39 crore, 40th இயர்ல 19 crores, 35th இயர்ல 9 crore, 40th இயர்ல 19 crores. ஓகேங்களா? 19 crores வரைக்கும் போகும் 40th இயர்ல. 16% ரிட்டர்ன் தான், நான் அதிகமா போடல. 16% ரொம்ப 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 பாசிபிள் தான், ஈஸிலி பாசிபிள், ஹைலி பாசிபிள். ஸோ அதனால 60% தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேல கூட வரும், பட் நம்ம அந்த அளவுக்கு போக தேவையில்ல. ஒரு இதே எடுத்துப்போம், ஜென்ரலாவே இதே எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். 25th இயர் இல்ல அட் எண்ட் ஆஃப் த 35th இயர், இப்போ அவருக்கு வயசு வந்து ஒரு 65 இருக்கும். 35th இயர் அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவருக்கு என்ன கவரேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்காரு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட்டே 9 crores ஆயிடுச்சு, பிளஸ் ஒரு போர்ஷன் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸும் எடுத்து வச்சிருக்காரு, அது 2 crore ஆயிடுச்சு. இப்போ 35th இயர்ல 9 crores அவரோட மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ இருக்கும்போது அவருக்கு ஒரு அன்சர்டனிட்டி, டெத் நடந்தது. அப்போ அவர் ஃபேமிலிக்கு என்ன போகும்னு நினைக்கிறீங்க? லைக் 2 crores போகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல 9 crores போகும்னு நினைக்கிறீங்க? இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்வியஸா 9 crores போகும், விச் எவர் இஸ் ஹையர். அவர் எடுத்தது 2 crore இருந்தாலுமே
அவரோட ஃபண்ட் வேல்யூ இன்னைக்கு 9 crore க்ரோ ஆயிருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு 9 crore போகும் டைரக்டா. இப்போ இதுவே ஒரு 15th இயர்ல பாருங்களேன், 50 lakhs தான் இருக்கு அவரோட ஃபண்ட் வேல்யூ. ஆனா அவருக்கு அந்த நேரத்துல ஒரு அன்சர்டனிட்டி, டெத் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலிக்கு என்ன போகும்? 2 crores போகும். ஏன்னா அவர் எடுத்த கவரேஜ் 2 crore. விச் எவர் இஸ் ஹையர். எது ஹையஸ்டோ அதுதான் அவங்க ஃபேமிலி. ஸோ 2 crore அவங்க ஃபேமிலிக்கு போகும். ஸோ அதுதான் இங்க கான்செப்ட். இப்போ 35th இயர் அவர் வந்து போதும், இந்த இன்சூரன்ஸ்லாம் எனக்கு போதும், என் பசங்க செட்டில் ஆயிட்டாங்க, இப்போ எனக்கு ஏதாவது நான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஏதாவது ஒரு வேர்ல்டு டூர் போறதோ, இல்ல ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் போறதோ, இல்ல ஏதோ ஒரு வீடு கட்டுறதோ, லேண்ட் கட்டுறதோ, ஏதோ ஒண்ணு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 35th இயர் அவர் இந்த பிளானை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த 9 crore அவர் எடுத்துக்கலாம் வித்தவுட் எனி டேக்ஸ், வித்தவுட் எனி டேக்ஸ், ஜீரோ டேக்ஸ். ஓகேங்களா? 35th இயரோ 30th இயரோ 25th இயரோ எப்போ வேணுமோ அவர் அதை பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு என்டையர் அமௌண்ட் அவர் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எதுவுமே டேக்ஸ் கட்டாம. இது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது, இப்போ அவர் நினைக்கிறாரு 35th இயரோட இதை நிறுத்திடுறேன், ஆனா எனக்கு மாசம் ஒரு 3 லட்சம் பென்ஷன் மாதிரி வந்தா, இல்ல 2.5 லட்சம் பென்ஷன் மாதிரி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதுல அதை பண்ண முடியும். இந்த 35th இயர்லயோ 30th இயர்லயோ நீங்க அந்த பென்ஷன் இது ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபண்டுன்றது ஒரு 4% அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு பென்ஷன் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. இட் வில் கம் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 lakhs கூட வரும். 9 crore இருந்தா, 4 crore இருந்தா ஈஸிலி உங்களுக்கு ஒரு 2 lakhs வரும். 2 to 2.5 lakhs மந்த்லி எடுக்கலாம். எடுத்துட்டு ஸ்டில் நான் வாங்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் வாங்கிட்டேன். 11வது வருஷம் ஒரு டெத் நடந்துச்சுன்னா அந்த ரிமைனிங் இந்த 4 crore என்ன அமௌண்ட் இருக்கோ கண்டிப்பா மோர் தென் 2 to 3 crores இருக்கும். அதை வந்து எடுத்து என் ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எஸ்டபிள்யூபி கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் எதுவும் டவுட்டா இருந்தா நீங்க கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நோ இஷ்யூஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஹைலி பாசிபிள், என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ், ஒரு பிளஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் தான் டேர்ம் பிளஸ் ஈக்விட்டி. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை பத்தி பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்த்துருவோம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு வரும்போது ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். எது எடுக்கணும், எது எடுக்கக்கூடாது, எது உள்ளுக்குள்ள எல்லாம் நிறைய ஹிடன் திங்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ஹிடன் திங்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுமா, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எது இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற போற விஷயங்கள் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோட ஒரு செக்ஷன். ஸோ இப்போ ஜென்ரலாவே ஹெல்த் இன்சூரன்ஸோட நெசசிட்டின்றது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல. நம்ம லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், நம்மளோட ஹெல்த் கண்டிஷனா இருக்கட்டும், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இந்த காலத்துல கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனாலேயே என்ன நடக்குதுன்னா, நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கட்டும், புவரா இருக்கட்டும், ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நீங்க நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. நியூஸ் சேனல்ஸ்லயா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கா பார்க்கலாம். நல்லா இருப்பாங்க, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுனால அவங்க அத்தனை வருஷம் சேமிப்பும் ஜஸ்ட் லைக் தட் காணாம போயிருக்கும். ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டு ஒருத்தர் 50 லட்சம் சேர்த்துக்கலாம், 1 கோடி சேர்த்துக்கலாம், இல்ல ஒரு 30 லட்சம், 25 லட்சம், ஏதோ பேஸ்ட் ஆன் அவரோட ஒரு இதுல ஒரு 25 லட்சம், 30 லட்சம் ஏதோ ஒன்று சேர்க்கிறாரு ஒரு 10 வருஷம், 15 வருஷம். ஆனா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லு அவருக்கோ இல்ல அவங்க ஃபேமிலியை சார்ந்த யாருக்கோ வரும்போது நம்ம வந்து ஐயோ இது என் காசு, இது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் ஆர் சோலி ஸோ இமோஷனலி வந்து கனெக்டடு. நம்ம பேரண்ட்ஸ் கூடயோ, நம்ம அண்ணன் தம்பி கூடயோ, நம்ம ஃபேமிலி கூடயோ கனெக்டடு. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இதை எடுத்து கொடுக்காம இருக்க மாட்டோம், கண்டிப்பா கொடுக்கணும்னு நினைப்போம். இல்லை நாளைக்கு நமக்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போதும் இதை எடுத்து தான் கண்டிப்பா நம்ம கொடுப்போம். எது நம்மளோட சேவிங்ஸ், இந்த 15 வருஷம் 10 வருஷம் சேவிங்ஸ். அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லு ஈஸியா 25 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி வரும்போது அந்த அமௌண்ட் போறது மட்டும் இல்லாம அத்தனை வருஷம் உழைப்பும் வீணா போகும். திரும்பி என்னால அதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ரிவைண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. அத்தனை வருஷம் உழைப்பு வீணா போச்சு, நேரம் வீணா போச்சு, பணமும் வீணா போச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரை, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை நம்ம வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே அதை விரும்ப மாட்டோம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னா நத்திங் பட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸை தவிர அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வேற எதுவுமே கொடுக்க முடியாது. ஜென்ரலா நம்ம மிடில் கிளாஸ், புவர், இல்ல ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் வேணுமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்ல இருக்கும். நீங்க ஒரு ஹைலி ரிச் பீப்புள், அல்ட்ரா நெட்ஒர்க் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், கம்பல்சரி அவங்களாம் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், பிசினஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. எல்லாமே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்ம மணியை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளவு ஸ்மார்ட்டா நம்ம கவர் பண்ணிக்கணும்ன்றது தெரியும். ஸோ ரீசெண்டா நீங்க சில இதுல நியூஸ்ல கூட பார்த்துருப்பீங்க. இந்த சைஃப் அலி கான் வந்து ஒரு கத்தி குத்து அவங்க வீட்டுல யாரோ சுட்டு வந்தவங்க கத்தியால குத்திட்டான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு. 25 லட்சம் ஹாஸ்பிட்டல் பில்லு அவருக்கு. அவர் ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருப்பாரு. 25 லட்சம் ஹாஸ்பிட்டல் பில்லு. அவரோட நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா 1500 கோடி, 1500 crores பிளஸ். ஓகேங்களா? ஸ்டில் அவர் அந்த ஹாஸ்பிட்டல் பில்ல அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல தான் கிளைம் பண்ணார். அவரோட ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் கிளைம் பண்ணார். அவருக்கு அது ஒரு மேட்டரா? அந்த 25 லட்சம் ஒரு விஷயமே கிடையாது. இருந்தாலுமே எவ்வளவு கிளவரா அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்கன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வேர்டை நான் சொன்னேன், இந்த ஸ்டோரியை நான் சொன்னேன். ஸோ இட்ஸ் அ மஸ்ட் பி. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்த உடனே நம்மளுக்குலாம் வர சில டவுட்ஸ் தான் நான் இங்க வந்து மென்ஷன் பண்ணி, டவுட்ஸா இருக்கட்டும், இல்ல பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கட்டும், என்னன்றது தான் இங்க நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் கவர். எம்ப்ளாயர் கவர்னா ஒண்ணும் இல்லைங்க. ஒன் செகண்ட். ஸோ நம்ம எம்ப்ளாயர் கவர் அப்படின்றது என்னன்னா, நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நான் வச்சிருக்கேன். ஆனாலும் நான் வெளியில ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா அப்படின்ற டவுட் இருக்கு சில பேருக்கு. அது கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஏன்னா எம்ப்ளாயரோட ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும்தான். எப்போ நீங்க அந்த கம்பெனில இருந்து வெளில வந்துட்டாலும் சரி, இல்ல அந்த கம்பெனி உங்களை அனுப்பிச்சிட்டாலும் சரி, இல்ல நீங்க வேற பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கனாலும் சரி, அந்த பாலிசி ஆக்டிவா இருக்காது. சோ அந்த நேரத்துல நமக்கு ஒரு கவர் வேணும்னா நம்ம கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். சில பேர் கேட்பாங்க, சரி அப்ப நான் கம்பெனில இருக்கிற வரைக்கும் இதை வச்சுக்கிறேன், கம்பெனில இருந்து வெளில வந்துட்ட அப்புறமா நான் புதுசா ஒண்ணு எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, இல்னஸ், எந்த ஒரு இல்னஸ், அதாவது பெரிய இல்னஸும் இல்லைன்னா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். மற்றபடி கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படின்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்துக்கலாமா, நான் போய் அதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாமா முடியாது. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தோடனே ஜென்ரலா ஒரு 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் ஃபார் செட் ஆஃப் டிசீஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே கிடையாது, ஒரு சில செட் ஆஃப் டிசீஸ் இருக்கு. அதை தவிர உள்ள வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு எதுவும் இல்னஸ் இருந்ததுன்னா, அது ஒரு நார்மல் இல்னஸ் தான் அப்படின்னா 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஓகேங்களா? இல்ல அது ஒரு கொஞ்சம் பெரிய இல்னஸ் அப்படின்னா உங்களுக்கு பாலிசியே கிடைக்காம போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க எப்போ ஹெல்த்தியா இருக்கீங்களோ, எவ்வளவு ஏர்லியரா முடியுமோ அவ்வளவு ஏர்லியரா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது தான் இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ கம்பெனில இருக்குன்னா அதை உங்க பேரண்ட்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு தனியா ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேரண்ட்ஸுக்குன்னு போகும்போது இஃப் தே ஆர் மோர் தென் 65 ஆர் 70னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ப்ரீமியம். அது நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சால் மட்டுமே அவங்களுக்கு நீங்க கம்பெனில வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் வெளியில எடுக்கிறது தான் தி பெஸ்ட் சாய்ஸ். அதுக்கு அடுத்தது கவரேஜ் அமௌண்ட். கவரேஜ் அமௌண்ட் என்ன என்ன ப்ரோ இருக்கணும்? 10 லேக்கா, 5 லேக்கா, எனக்கு டவுட்டா இருக்கு, என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த பாயிண்ட். இன்னைக்கு ஒரு 5 லேக்கோ 10 லேக்கோன்றது நமக்கு வந்து ரொம்ப சஃபிஷியன்ட் மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு 10 ஆர் 15 இயர்ஸ் டவுன் த லைன் பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த 10 லேக்கு வேல்யூ ஒண்ணுமே இருக்காங்க. 10 லேக்கான வேல்யூ ஒண்ணுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அப்போலோல ஒன் டே ஒரு ஐசியூ காஸ்ட் வந்து 85,000, அதாவது 85,000 ரூபாய். இதுவே ஒரு 15 இயர்ஸ் நீங்க பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலோ, இல்ல 10 இயர்ஸ் பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலோ, ஒரு நாள் ஒரு ஐசியூ காஸ்ட் ஈஸிலி மோர் தென் 3 லேக்ஸ் ஆகும். ஈஸிலி மோர் தென் 3 லேக்ஸ் ஆகும். ஏன்னா மெடிக்கல் இன்ஃபிளேஷன்ன்றது 15% க்ரோ ஆயிடுச்சு வருஷம் வருஷம். அப்போ அந்த 5 லட்சம் 10 லட்சம்ன்றதுலாம் நமக்கு கண்டிப்பா பத்தாது. அப்ப எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்லிமிட்டெட் பிளான்ஸே இப்போ வந்துச்சு. லிமிட்டே இல்ல. 10 லேக் 20 லேக்லாம் லிமிட் இல்ல. எவ்வளவு பில்ஸ் இருந்தாலும் நீங்க கவர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அன்லிமிட்டெட் பிளான்ஸ் இப்போ வந்துச்சு. அதை தவிர கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷன்ஸும் இப்போ நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்துச்சு. ஸோ கேரி ஃபார்வர்ட்னா இன்னைக்கு நான் 10 லேக் எடுக்கிறேன்னா நாளைக்கு அது 20 ஆகும். அந்த 20 கேரி ஃபார்வர்ட் ஆகி 30 ஆகும், 40 ஆகும். இயர் ஆன் இயர் ஆட் ஆகிட்டே போகும் நான் எடுக்கிற அந்த 10 லேக் கவரேஜ். ஸோ அதை நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளானை நம்ம சூஸ் பண்றது பெட்டரா இருக்கும், இன்ஸ்பைட் ஆஃப் கவரேஜ் ப்ராப்ளம் வரும்போது. ஸோ சப்லிமிட் ஆன் டிசீஸ். ஸோ நிறைய ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க, டிசீஸுக்கு சில சப்லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ப்ராப்ளம் போறோன்னா எங்கிட்ட 20 லேக் கவரேஜ் இருந்தாலும் சரி, மோர் தென் 4 லேக் தர மாட்டோம். ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு இவ்வளவு தான் தருவோம்.
அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு இஷ்யூ, ஒரு இந்த சர்ஜரி, ஏதோ ஒரு சர்ஜரி, கேட்ராக்ட் அது மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவுதான் இன்சூரன்ஸ் வச்சிருந்தாலும் ஒரு சர்டன் லிமிட் தான் கொடுப்பாங்க. அது பேர் தான் சப் லிமிட். அந்த மாதிரி எந்த லிமிட்டுமே இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல அந்த மாதிரி சப்ளிமெண்ட் இருக்கும்போது ஒரு 8 லேக்ஸ் பில்லு வருது, ஆனா இவங்க 4 லேக் தான் தராங்கன்னா மீதி 4 லேக் நம்ம அவுட் ஆஃப் பாக்கெட்ல இருந்து தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்காமே இருக்கலாம். ஸோ அதனால அந்த சப்ளிமெண்ட்ன்றதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது டிடக்ஷன்ஸ். நான் பில் அமௌண்ட் வைக்கிறேன் ப்ரோ, ஒரு 1 லேக் பில்லு வருது, நான் வைக்கிறேன். ஆனா எனக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் கிடைக்கல, 70,000 தான் கிடைக்குது. மீதி 30,000 20,000 கொடுக்க மாட்டாங்க. கேட்டா டிடக்ஷன்ஸ் சொல்லிடுறாங்க, நான் மெடிக்கல் ஐட்டம்னு சொல்லிடுறாங்க. அப்படின்ற சில ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போற இந்த ப்ராடக்ட்ல அந்த மாதிரி எந்த டிடக்ஷன்ஸுமே இல்லாம 100% செட்டில்மெண்ட் கிடைக்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது ரூம் லென்த் லிமிட். ஸோ ரூமுக்கு லிமிட் செட் பண்ணிடுவாங்க உங்க ப்ராடக்ட்ல. எப்படின்னா நான் 10 லட்சம் கவரேஜ் வச்சிருந்தாலுமே ரூமுக்கு ஒரு நாளைக்கு 5,000 தான் அலௌடு. இல்ல 1% ஆஃப் 2% 3% ஆஃப் சம் இன்சூரன்ஸ் தான் அலௌடுன்றாங்க. அப்படின்னா ரூம் ரெண்ட் 10,000 இருந்தா கூட அவன் தரப்போறது 5,000 தான். ரூம் ரெண்ட் 20,000 இருந்தா கூட அவன் தரப்போறது 5,000 10,000 தான். ஸோ அந்த மாதிரி லிமிட் வச்சிருவான். மீதி எல்லாமே நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ரூம் ரெண்ட் லிமிட்ஸ் இல்லாம பார்ப்போம். அப்புறம் நான் யூசேஜ். அதாவது நான் பிரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கேன் ப்ரோ, ஆனா யூஸ் பண்றதே இல்ல. தேவையான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு தாட்டே நமக்கு வரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு யூஸ் ஆகலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இது வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றதுலாம். அதுவும் இந்த மாதிரி கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷன்லாம் இருக்கும்போது நீங்க வேஸ்டா போகுதுன்னு கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா நீங்க யூஸ் பண்ணலன்னா அந்த அமௌண்ட் அப்படியே நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ இதுல வேஸ்ட்ன்றதுக்கான பாயிண்டே எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பா நம்ம ஃபுல் ஃபிளட்ஜா இதை கண்டினியூ பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸ் என்னைக்குமே. ஸோ டேட்டா சேஸ். டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்த ஒவ்வொரு பர்சனும் வித்தின் 7 to 8 இயர்ஸ்ல கண்டிப்பா ஒரு கிளைமோ 2 கிளைமோ போயிடுறாங்க. மினிமம் மினிமம் போயிடுறாங்க. அப்படி அவங்க போகக்கூடிய கிளைம் அவங்க கட்டின பிரீமியத்தோட 10 மடங்கு இருக்கு, அட்லீஸ்ட் 8 மடங்கு இருக்கு அப்படின்றது தான் டேட்டா சொல்லுது. அப்படின்னா நினைச்சு பாருங்க, நீங்க கட்டுற பிரீமியம் வேஸ்ட் ஆக போகுது? கண்டிப்பா கிடையாது. டேட்டா என்ன சொல்லுது? நம்ம கட்டுறதோட 8 மடங்குக்கான கிளைம் தான் நம்ம எடுக்கிறோம் வித்தின் 8 இயர்ஸ்ல. ஸோ அந்த டேட்டாவை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இந்த ப்ராப்ளத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, நீவா பூப்பால ரீஅஷ்யூர் 2.1 சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்லிமிட்டெட் ரீசார்ஜ். அதாவது இப்போ நான் 10 லேக் யூஸ் பண்ணிட்டேன். ரிமைனிங் வந்துட்டு இந்த மந்த் இல்ல சாரி இந்த இயர் இல்ல அடுத்த இயரோ இல்ல இந்த இயர் எண்ட்லயோ எனக்கு அகைன் ஒரு 5 லேக் தேவைப்படுதுன்னா, மத்த பாலிசில அது இருக்காது. ஆனா இந்த பாலிசியில பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அன்லிமிட்டெட் ரீசார்ஜ். அதாவது இப்ப நான் 10 லட்சம் யூஸ் பண்ணாலுமே நான் டிஸ்சார்ஜ் ஆன உடனே அது திருப்பி ஃபுல் ஆயிடும். அதே மாதிரி 5 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி வேணும்னாலும் நான் 10 லேக் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் என்ன கவரேஜ் எடுக்கிறேனோ நான் டிஸ்சார்ஜ் ஆன உடனே அது ஃபுல் ஆயிடும். ஸோ அதான் அன்லிமிட்டெட் கவரேஜ். ஸோ அதே மாதிரி கேரி ஃபார்வர்ட் நம்ம பார்த்தோம். நான் 10 லேக் கவரேஜ் எடுக்கிறேன்னா நெக்ஸ்ட் இயர் அது கேரி ஃபார்வர்ட் ஆகி 2 லேக் 20 லேக்கா மாறுது. அது தேர்ட் இயர்ல 30 லேக், ஃபோர்த் இயர்ல 40 லேக்ஸ் எப்போ வேணுமோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கேரி ஃபார்வர்ட் ஆப்ஷன். ஸோ ரூம் ரெண்ட்டுக்கு லிமிட் எதுவுமே கிடையாது. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அது தவிர ஃப்ரீ ஹெல்த் செக்அப் ஒர்த் 5,000 இதுல இன்பில்ட்டா இருக்கு. இந்த ரீஅஷ்யூர் 2.0ல. இதை தவிர எந்த ஒரு ஹிடன் திங்ஸும் உங்களுக்கு கிடையாது. லிமிட்ஸும் கிடையாது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இந்த இண்டஸ்ட்ரி. ரீஅஷ்யூர் 2.0. இப்போ கம்பெனி சைட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அஹெடா போய் ரீஅஷ்யூர் 3.0ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ரீஅஷ்யூர் 3.0 அப்படின்னா என்னன்னா, 2.0க்கும் இதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா, இட்ஸ் அன்லிமிட்டெட் கவரேஜ். இதுக்கு வந்து லிமிட்ன்றதே கிடையாது. 10 லேக் 20 லேக்லாம் கிடையாது. எவ்வளவு பில் அமௌண்ட் வந்தாலும் சரி, எவ்ரிதிங் வில் பி ஃபுல்லி கவர்டு. ஸோ ஓவர் த பீரியட்ல எத்தனை க்ரோர்ஸ் ஆனாலும் சரி. ஸோ இன்னைக்கு ஒரு கிட்னி லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு 35 லேக்ஸ் தேவைப்படுதா? ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு ஒரு 1 crore 1.2 crore தேவைப்படுமா? நீங்க கவலைப்பட தேவையில்ல. இதுல உங்களுக்கு 100% செட்டில்மெண்ட் கிடைக்கும். ஈவன் இப்பவே வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி, யுவர் பில் வில் பி ஃபுல்லி கவர்டு வாட் எவர் இன் ஸ்பைட் ஆஃப் த பில் அமௌண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி அன்லிமிட்டெட் டைம்ஸ். ஒரு 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 இயருக்கு ஒரு வாட்டி தான் இல்லை, எத்தனை வாட்டி வந்தாலும் கவர் கிடைக்கும். அதே மாதிரி ரூம் ரெண்ட்டுக்குலாம் லிமிட் கிடையாது. பார்டர்லெஸ்னா நீ வெளியூர்ல போய் சில பிளான்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும்னாலும் சில ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாக்கிங் போனா டிஸ்கவுண்ட், ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட், ஹெல்த் செக்அப், இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இது வந்து இப்போ லேட்டஸ்டா வந்து இருக்கிற
3.0ன்ற ப்ராடக்ட் ஃப்ரம் நிவா பூப்பா. ஏன் நிவா பூப்பா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிவா பூப்பால கம்பேரிட்டிவ்லி மத்த கம்பெனியோட அதிக ஃபீச்சர்ஸ் இருக்கு. பிரைஸும் ரீசனபிளா இருக்கு. நெறைய கம்பெனில இவங்க கிட்ட இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் இல்லவே இல்லன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லயும் சரி, சர்வீஸ்லயும் சரி நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கம்பெனியா இருக்கு. ஸோ அதனால தான் நியூவோ பூப்பாவ தோ நம்மளுக்கு அந்த கம்பெனியோட டை அப் இருந்தாலுமே, நியூவோ பூப்பா இஸ் பெஸ்ட். பிரைஸ் வைஸா இருக்கட்டும், ஃபீச்சர்ஸ் வைஸா இருக்கட்டும். ஸோ எவ்ரிதிங் நியூவோ பூப்பா இஸ் பெஸ்ட். அதனால தான். ஸோ இப்போ கார்ப்பரேட் பிளான் வெர்சஸ் பிரைவேட் இன்சூரன்ஸுக்கான ஒரு ட்ரூ ஸ்டோரி. இந்த ஸ்டோரி என்னன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, என்னோட கிளையண்ட் ஒருத்தரு, இவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி ஃபார்ம்ல ஒர்க் பண்றாரு. கம்பெனியிலே இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க அவருக்கு. வேற ஏதோ ஒரு பிளான் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், "சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 30ஸோட லாஸ்ட்ல இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா தேவைப்படும் வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, அவர் சொன்னாரு, "கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ப்ரோ. ஆனா இப்போதைக்கு எனக்கு கம்பெனியில இருக்கு. ஸோ அத வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அங்கேயே எனக்கு ஒரு 7 டூ 8 லேக்ஸ் சம்திங் தராங்க. ஸோ மோர் தென் எனஃப்ன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. ஸ்டில் நான் சொன்னேன், "இல்ல சார் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பனாலுமே எடுத்துக்கோங்க சார். இது பெஸ்ட்டு." அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் ஓகேன்ட்டாரு. பேசி முடிச்சுட்டோம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நாங்க ரெகுலரா டச்ல தான் இருப்பாரு. ஒரு சில இயர்ஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணி இப்ப இமிடியேட்டா எடுத்துருவோமா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒரு அர்ஜென்சிய பார்த்தோனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. என்ன சார் என்ன விஷயம்னு கேட்கும்போது, அவர் சொல்றாரு, அவரோட ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா, இந்த சுகர்ன்றது ஹெரிடிட்டியா அதாவது பரம்பரையா சுகர் பிரச்சனைன்றது இருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. அவருக்கு இந்த சுகர்னால அஃபெக்ட் ஆயி என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்னில சம் ப்ராப்ளம் வந்து ஸோ இவருக்கு வந்துட்டு கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த அளவுக்கு உதவாது. கவரேஜ் பத்தாதுன்றது ஆப்வியஸா தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதனால வெளில ஒண்ணு எடுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பேசியிருந்தாரு. பேசும்போது நான் அவருக்கு ரிமைண்ட் பண்ணேன், "சார் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னைக்குமே எந்த ப்ராப்ளமும் வரத்துக்கு முன்னாடி தான் இன்சூரன்ஸ் தருவாங்க. எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் கிடைக்காது சார்ன்னு சொல்லியிருந்தேன் சார். ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பேசி பார்க்குறேன். முடிஞ்சதுன்னா நம்ம கண்டிப்பா எடுப்போம் சார்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். ட்ரை பண்ண முடியல. இப்போ வரைக்குமே முடியல. எதுவும் ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ அவரு எஸ் சர்வே வித் திஸ் கம்பெனி பாலிசின்ற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரீசன்னால அவரால ஜாப கன்டின்யூ பண்ண முடியல. அவங்க ஜாப்லயும் கொஞ்சம் டீசென்ட்டா சொல்ட்டாங்க. முடியலன்னா, ஏன்னா அந்த டயாலிசிஸ்லாம் போற நிலைமைக்கு வந்துருச்சு. முடியலன்னா, நீங்க கொஞ்சம் வீட்ல இருந்து பாருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. உடம்பு பார்த்துக்கோங்கன்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அவருக்கும் புரிஞ்சு போச்சு. குவிட் பண்ணிட்டாரு. இன்சூரன்ஸ் கவரேஜும் கம்பெனியோட முடிஞ்சு போச்சு. ஸோ, இப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில அவருனால பாலிசி எடுக்க முடியல. கம்பெனி கவரும் அவருக்கு இனிமே இல்ல. ஸோ, இத்தன நாள் அவரு வொர்க் பண்ணி சேவ் பண்ணி வச்ச அமௌண்ட்ட அவரோட ட்ரீட்மென்ட்க்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்டயர் அமௌண்ட் இஸ் கோயிங் டூ தி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹிஸ் ட்ரீட்மென்ட். இப்ப நெனச்சு பாருங்க, கம்பெனி பாலிசிய நம்பி இவ்வளோ நாள் டிராவல் பண்ணவரு, இன்னைக்கு எங்கேயுமே வழி இல்லாம நின்னுட்டு லாக் ஆயி நின்னுட்டு. ஸோ, அதனால தான் கம்பெனில பாலிசி இருந்தாலுமே, வெளியில எடுக்கணுன்றது மஸ்ட்டா நம்ப சொல்ற விஷயம். ஓகே. இப்போ வந்து ஹவ் எப்படி ஒரு பாலிசிய சூஸ் பண்ணணும்? என்னென்ன பார்க்கணும்? தெரிஞ்சாச்சு. வாட் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்? எந்த இடத்துல எடுக்கலாம் பெஸ்ட்ன்றது பார்த்தாச்சு. வென் வென்ன்னு வரும்போது எப்போ ஒரு பாலிசிய எப்போ எடுக்கணும்? அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல ஒரு ஒரு லைன் சொல்லுவாங்க. என்னன்னா, "தி பெஸ்ட் டைம் டூ டேக் அ இன்சூரன்ஸ் இஸ் எஸ்டர்டே." அதாவது இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான பெஸ்ட் டைம் வந்து எஸ்டர்டே நேத்தே எடுத்துக்கணுமா. அப்படி எடுக்கலன்னா, தி செகண்ட் பெஸ்ட் டைம் இஸ் டுடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, எவ்வளோ இயர்லியரா நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. ஸோ அதனால தான் பெட்டர் டைம் இஸ் டேக் இன்சூரன்ஸ் இஸ் எஸ்டர்டே இஃப் நாட் டுடே அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ வென்ன்ற கொஸ்டினுக்கே இங்க இடம் இல்ல. எவ்வளோ இயர்லியரா பண்ண முடியுமோ, அவ்வளோ இயர்லியரா பண்ணிரணும். அதுதான் அதோட மீனிங். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க. டேக் இன்சூரன்ஸ் ஃப்ரம் சம்மன் ஹூ இஸ் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே பிகாஸ் ரியல் சர்வீஸ் பிகின்ஸ் டியூரிங் எ கிளைம். அதாவது ஒரு ரியல் சர்வீஸ் வந்து இன்சூரன்ஸ் பொறுத்த மட்டும் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த பர்சன் ஒரு கிளைம் சப்மிட் பண்ணும்போது தாங்க ரியலாவே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு சோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாரு. நெறைய பேர கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்க வேண்டியதா இருக்கும். சில டவுட்ஸ் வரும். ரிக்வயர்மெண்ட்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள் அப்புறம் தான் நடக்கும். அந்த மாரி நேரத்துல யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்றது நமக்கு ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பெர்சன் எப்போ யார் ஒரு ஃபோன் கால்ல நம்ம ரீச் பண்ண முடியுமோ, அவங்க கிட்ட இருக்கிறது தான் என்னைக்குமே பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆன்லைன்ல வந்து நெறைய கம்பேரிசன்லாம் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும்.
கிளைம்னு வந்ததுன்னா டெஃபினட்டா தே ஆர் நாட் கோயிங் டு சப்போர்ட் யூ. அட் லாஸ்ட் அது எப்படி போகும் தெரியுமா? ஒரு கஸ்டமர் கேர் மாதிரி தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல சில டீடைல்ஸ்க்காக நம்ம நின்றுட்டு இருப்போம். அந்த நேரத்துல வந்து நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணோம்னா ஐவிஆர்ல போயிட்டு இருக்கும். 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. இல்லையா? யாரோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாவம் ஃப்ரெஷரா இருப்பாரு. கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ். அவருக்கு ப்ராடக்ட்ட பத்தியும் தெரியாது, கம்பெனி பத்தியும் தெரியாது. நம்ம சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு, ஓகே சார், நான் டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டேன். உங்க ப்ராப்ளம் வில் பி அட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க போறோம்? எப்போ நம்மளோட ப்ராப்ளம் ரிசால்வ் ஆக போகுது? எதுவுமே நமக்கு தெரியாது. என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றதும் நமக்கு புரியாது. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் யார்கிட்ட எடுக்கணும் அப்படின்னா, என்னைக்குமே நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ரிலையபிளான சோர்ஸ் ஆர் ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஒரு ஆஃப்லைன் அட்வைசர் கிட்ட இருக்கிறது தான் என்னைக்குமே பெஸ்ட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நாம இந்த இந்த இது மாதிரி ப்ராடக்ட்ஸை பத்தி எஜுகேட் பண்றதா இருக்கட்டும், அதை தாண்டி சர்வீஸ்ன்றது சப்போர்ட்ன்றதும் நம்ம சைட்ல இருந்து கண்டிப்பா நம்ம கஸ்டமருக்கு எப்பவுமே இருக்கு. எப்படின்னா எங்களுக்கு கம்பெனி சைட்ல தனியா ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. நம்ம இந்த கஸ்டமர் கேர்ல எல்லாம் போய் பேசணுன்ற அவசியம் இல்லை. நம்ம கிளைம் செட்டில் சப்மிட் பண்ணோம்னா அது எந்த டேபிள்ல இருக்குதுன்றது முதற்கொண்டு நமக்கு தெரியும். வி கேன் டைரக்ட்லி ஸ்பீக் வித் தம். அவங்க கிட்ட டைரக்டா நம்மளால பேச முடியும். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. பட் வேற ஆன்லைன்ல ஆன்லைன்ல நீங்க எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல பேங்க் சேனல்ஸ்ல எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் லிங்க் வந்து பயோல போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க எடுக்கிறதா இருக்கலாம். இல்ல ரிலேட்டிவ்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட எடுக்கிறதா இருக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான் கிளைம்னு வரும்போது. ஏன் சொல்றேன்னா ஆன்லைன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஐவிஆர்ல தான் பேசும். பேங்க் சேனலு நீங்க கேட்கவே வேணாம். ரொம்ப 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 ஒர்ஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா பேங்க்ல இப்பெல்லாம் பேங்க் பிசினஸ் பண்றதோட இன்சூரன்ஸ் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்லிமெண்ட்ல பினான்ஸ் மினிஸ்டர் சொல்ற அளவுக்கு அவங்க நிலைமை கேவலமா போச்சு. தயவு செஞ்சு பேங்க் வேலையை பாருங்க, வேற எந்த வேலையும் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அம்மா பார்லிமெண்ட்ல சொல்ற அளவுக்கு இவங்க ராங் செல்லிங் பண்ணி அந்த மேனிக்கு வரவங்களுக்குலாம் என்ன ஏதுன்னே தெரியாம கொடுத்துறது ப்ராடக்ட்டை. அவங்க கிளைம்னு வரும்போது சார் இதெல்லாம் நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனில தான் சார் பேசணும், எங்களுக்கும் அதுக்கும் ஆக்சஸ் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்க யாரை நம்பி எடுத்துறீங்களோ அவங்களுக்கு அங்க பேசுறதுக்கு ஆக்சஸே கிடையாது, கனெக்டிவிட்டியே கிடையாது. விற்கிறது மட்டும் தான் அவங்க வேலை. வித்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க யாரோ அவங்க யாரோ. நாளைக்கு வேற டிரான்ஸ்ஃபர் தான். இல்ல அவங்க இருக்கும்போது நீங்க போய் கேட்டாலுமே ஒரு சொல்யூஷனும் அது கிடையாது. சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் பயோல லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்க போனீங்கன்னா பாலிசி ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அது ஈக்குவல் டு ஆன்லைன்ல வாங்குறது தான். கம்பேர் பண்ணுவீங்க, வாங்குவீங்க. நீங்க வாங்காம போயிட்டீங்க, 30 ஃபோன் கால் 40 ஃபோன் கால் வரும் ஒரு நாளைக்கு. உங்களை வாங்க வைக்காம விட மாட்டாங்க. அதுக்கு எதையாவது ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துருவாங்க. கிளைம்னு போனீங்கன்னா வழக்கம் போல கஸ்டமர் கேர் அதுதான் 1 2 தான் சொல்யூஷன் எதுவுமே கிடைக்க போகுது. ரிலேட்டிவ்ஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல இருப்பாங்க. கண்டிப்பா ரிலேட்டிவ்ஸ்ல இருக்காங்கன்னா எடுக்கலாம். ஓகே தான். ஆனா ஒரு சில விஷயங்களை நம்ம அதுக்கு முன்னாடி பார்க்கணும். அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸா இருக்காங்க, இந்த ஃபீல்டுல எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க, எவ்வளவு ஆக்டிவா லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்க, இல்ல அவங்க யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டா கூட ஒண்ணு இருங்கன்ட்டு வேற யாராவது கேட்டு சொல்றதா இருக்கும். இல்ல இது என்ன விஷயம்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது, நீங்க இவங்க கிட்ட பேசுங்க, இவரு உங்களுக்கு சொல்லுவாரு அப்படின்னு கம்பெனில இருந்து யாரோட நம்பரையாவது கொடுத்துருக்காரு. அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. அது ஒரு ஆக்டிவ் பிசினஸ் பண்றது கிடையாது. ஒரு சப்போர்ட்டிவா இதுக்கும் இருக்காது. ஏன்னா அவங்களே இன்னொருத்தரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களால எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணும்? கண்டிப்பா கஷ்டம் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனில சொல்றத திருப்பி சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதே மாரி தான் இந்த கஸ்டமர் கேர் மாரி. பட் வேற நம்ம அப்படி கிடையாது. கம்பெனில நீங்க வந்து சில விஷயங்கள் முடியாதுன்னு சொன்னாலுமே, அது முடியும்ன்றது எங்களுக்கு தெரியும்னா, அது கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி வாங்காம விட மாட்டோம். ஸோ அதுதான் நம்ம சைட்ல இருக்கிறதுக்கும், அவங்களுக்கு இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் ஒய்எஸ். ஏன் எங்ககிட்ட எடுக்கணும் அப்படின்றது. நான் ஜெனரலா பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு இன்சூரன்ஸ் அட்வைஸரும் சரி, எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளானரும் சரி, இந்த அளவுக்கு விஷயங்கள உங்களுக்கு சொல்லி, இவ்வளோ நேரம் டைம் எடுத்து, இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்கலாம். 2 ஹவர்ஸ் இருக்கலாம் நம்ம பேசி இல்லைங்களா? 2 ஹவர்ஸ் ஆர் 1 1/2 ஹவர்ஸ் வாட் எவர் இருக்கலாம். நம்ம பேச ஆரம்பிச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் எங்கனால முடியுதுன்னா, அந்த ஒரு டெடிகேஷன் தான். அந்த லேர்னிங் தான். ஸோ இத வந்து கரெக்ட்டா கொண்டு போய் சேர்த்தோம்னா, யாருக்குமே இது ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும்ன்றது என்னால ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் டைம் ஸ்பெண்ட் ஆனாலும் பரவால்ல. ஃபர்ஸ்ட் திங் இஸ் டூ எஜுகேட் யூ. அத பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். எப்படி சூஸ் பண்ணணும். ஸோ நோ மிஸ்கைடிங். இத வாங்குங்க, அத வாங்குன்னு தவறான மிஸ்கைடிங் இருக்காது. ராங் செல்லிங் இருக்காது. எந்த ஒரு தவறான டிஸ்க்ளோசரும் நாங்க பண்றது கிடையாது. ஸோ 100% ஜென்யூனா இருக்கும்.
எங்களோட இதுலயே பாத்தீங்கன்னா 95% ஆஃப் அவர் கிளைண்ட் பேஸ் இஸ் ஃபார்ம்டு வித் ரெஃபரல்ஸ். ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாரு, அவருக்கு நம்மளோட சர்வீஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு, அவரு ரெக்கமெண்ட் பண்ணி தான் இன்னொருத்தர் வராரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருக்கிற மொத்த கிளைண்ட்ல 95% ஆஃப் த பீப்புள் வந்து வேர்ட் டு மவுத் ரெஃபர்னால மட்டுமே தான் வந்திருக்காங்க. நாங்க வந்து பெருசா ஒரு டிஜிட்டல் மீடியால ஆட் ரன் பண்ணியோ அப்படி பண்ணி இப்படி பண்ணியோ நாங்க பெருசா க்ரௌட் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தி சைன் நான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்னதுதான் இல்லைங்களா. ஸோ ஜென்ரல் கஸ்டமர் கேர் மாதிரி நம்மளோட சர்வீஸ் என்னைக்குமே இருக்காது. ஒரு கிளைம் ரிஜெக்ட் ஆனாலோ இல்ல ஒரு கிளைம்ல எதுவும் டிஸ்பியூட் வந்தாலோ அதை ஒரு எக்ஸ்பர்டைஸ் லெவல்ல ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு உங்க சார்பா அந்த கிளைம் வாங்கி கொடுக்குறதுன்றது 100% எங்களோட பொறுப்பு. அதுல நீங்க கான்பிடண்டா இருக்கும், நோ டவுட். ஸோ அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். வித் ஹெல்ப் ஆஃப் அவர் ரேப்போ அண்ட் இது ஆன்லைன்ல பெரும்பாலும் கிடைக்காது. ஸோ ஹவ் வி சப்போர்ட், எப்படி சப்போர்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஒரு கிளைம் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சின்ன விஷயங்கள்னால அவர் பாலிசி வந்து ரிஜெக்ட் பண்றாங்க சரியா பார்க்காம. ஸோ அதை நாங்க வந்து ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ எப்படின்னா, ஜென்ரலாவே ஹெல்த் இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கிட்டாங்களா, எந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே கிளைம்னு போனீங்கன்னா அவ்வளவு ஈஸியா கொடுத்துட மாட்டாங்க. நீங்க எடுத்துட்டீங்களா, ஓகே வாங்கிட்டீங்களா, கிளைமா இந்தாங்க வச்சுக்கோங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. they will raise so many queries. நிறைய queries. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்க நினைப்பாங்க ஜென்யூன் கிளைமா இல்ல இது எதுவும் ஃபோர்ஜரி இருக்கு. அது மாதிரி so many queries ரைஸ் பண்ணுவாங்க. சம்மந்தம் இல்லாத விஷயங்கள சொல்லுவாங்க. ரிஜெக்ஷனுக்கு என்னென்ன விஷயங்களோ பார்ப்பாங்க. பட் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுமே ஒன்னு ரெண்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஜென்ரலா இப்போ அப்படிதான் இதுவாகுது. அது ஃபாஸ்டா சரி பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்பவே அக்ரெசிவா சரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு கிளைம் வரும்போதோ ஒரு சப்போர்ட்ன்றது கண்டிப்பா தேவை. ஸோ இது வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண கிளைமை நம்ம எப்படி ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தோன்றத ஒரு சின்ன ஒரு மெயில் சாம்பிள் தான் இது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது சம் ஆஃப் தவோட இது கிளைம். நம்ம கொடுத்த சில கிளைமோட சாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கிளைம். இவர் எடுத்து ஒரு 3 மாசத்துல வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவருக்கு. ஆக்சிடென்ட் ஆன உடனே பெருசா ப்ராப்ளம் இல்ல. அவரு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஜஸ்ட் நியர்பை டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. கால்ல நடக்க கூட முடியல, நிக்க கூட முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டரை போய் பார்க்கும்போது அந்த லிகமெண்ட் டேர்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. லிகமெண்ட் டேர்னோடனே இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாரு. அப்ப ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க, சார் நீங்க பாலிசி இப்பதான் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த கிளைம் தர மாட்டாங்க சார், இது போடாதீங்க, நீங்க கேஷ்ல தான் பே பண்ணி ஆகணும், இது கிடைக்காது அப்படின்றாங்க. எவ்வளவு பில் அமௌண்ட்னு கேட்டா 3 லேக்ஸ் கிட்ட வரும்னு சொல்லிட்டாங்க. இது ட்ரீட்மெண்ட் ஆபரேஷன் பண்ணியே தான் ஆகணும். 3 லேக்ஸ் கிட்ட பில் வரும். இன்சூரன்ஸ் எல்லாம் தர மாட்டாங்க எந்த கம்பெனியும். அவர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. யார்கிட்ட, நம்ம கிட்ட தான் போட்டிருக்காரு. ஓகேங்களா, அது தர மாட்டாங்கன்ட்டாங்க. அவரும் அப்படியான்ட்டு விட்டுட்டாரு. ஒரு டிசப்பாயிண்ட்ல விட்டுட்டாரு. என்கிட்ட கூட எதுவுமே சொல்லல. ஜென்ரலா ஒரு நாள் நம்ம பேசும்போது நான் கேட்டேன் எப்படி போயிட்டு இருக்குன்னா, அப்ப சொல்ல இந்த மாதிரி எனக்கு 2 நாள் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் இருக்கு, இந்த மாதிரி பண்ண போறேன். சரி கிளைம் சப்மிட் பண்ணீங்களா, எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வரலையே, பண்ணியிருந்தா எனக்கு வந்திருக்குமேன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல ப்ரோ நான் கிளைமே சப்மிட் பண்ணல, ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. எந்த ஃபேக்ட்ல அப்படி சொல்றாங்க, இந்த இப்பதானே எடுத்தீங்க அதனால கிடைக்காதுன்னு. நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு ராங் கைடன்ஸ், மிஸ்கைட் பண்ணிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணுங்க, 100% கிடைக்கும், நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். அவர் அப்ளை பண்ணாரு. இமிடியேட்டா எனக்கு எஸ்எம்எஸ் வந்தது, இந்த மாதிரி கிளைம் சப்மிட் பண்ணிருக்காங்க. நான் ஃபார்வர்ட் பண்ண டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சேன். வித்தின் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ரிஜெக்டட்னு வந்துச்சு. கிளைம் கிடைக்காது, ரிஜெக்ட்னு சொல்லி வந்துச்சு. எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, ஏன் கிளைம் கிடைக்காது. பார்த்தா கம்பெனி சைட்ல போயிட்டு நான் கொரி கேட்டேன், ஏன் கிடைக்காது, எதனால கிடைக்காதுன்னு சொல்றீங்கன்னு. கம்பெனி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, இது வந்து லிகமெண்ட் டேர். லிகமெண்ட் டேருக்கு 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் டிஃபால்ட்டா அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி எல்லா இதுக்குமே இருக்கு. இவர் எடுத்தே கூட 4 மந்த்ஸ் கூட ஆகல. அதனால இதுக்கு கிளைம் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கஸ்டமருக்கும் ஆமா இது ஃபேக்ட் தானே, நீங்க அப்பயே சொல்லிருக்கீங்களே இந்த இந்த லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் 2 இயர்ஸ் கிடைக்காதுன்ற மாதிரி அவரும் நினைச்சுட்டாரு. ஆனா எனக்கு தெரியும் இதுக்கு கண்டிப்பா கிளைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈவன் தோ இட் இஸ் எ லிகமெண்ட் டேர், இட் இஸ் காஸ்ட் டியூ டு அன் ஆக்சிடென்ட். ஒரு ஆக்சிடென்ட்னால தான் அவருக்கு அந்த லிகமெண்ட் டேர் நடந்தது, சும்மாவே வந்து நடக்கல இல்லைங்களா. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஆக்சிடென்ட் வந்து கம்ஸ் அண்டர் நோ வெயிட்டிங் பீரியட். அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு மட்டுக்குமே உங்களுக்கு எந்த வெயிட்டிங் பீரியடுமே கிடையாது. டே ஒன்ல இருந்தே கவர் கிடைக்கும். அப்படின்னும் போது இது ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட ஒரு கால்ல அடிபட்டது, இதுக்கு கிளைம் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்து டாப் லெவல் வரைக்கும் பேசி ஒரு மெயில டிராஃப்ட் பண்ணி அனுப்பிச்சு அவர் ட்ரீட்மெண்ட்ல முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஆனா ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம், இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10-20 டேஸ்க்கு மேல டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்க.
ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம். அவர் கட்டிட்டு வெளில வந்துட்டாரு. ஆனா நான் கேரண்டி கொடுத்தேன் 100% இதை வாங்குறோம், வாங்காம விட மாட்டோம், நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரியே பேசி அந்த கிளைம் வாங்கியாச்சு. ஃபுல் செட்டில்மெண்ட். நாட் ஈவன் ₹1 கூட டிடெக்ட் ஆகல, ₹1 கூட கேன்சல் பண்ணல. ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 3,20,000 40 ருபீஸ்க்கு 3,20,000 740 ருபீஸ் அவருக்கு ஃபுல்லாவே வந்துருச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிளைண்ட்ல. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு கிளைம் 9.19 லேக்ஸ், அதாவது 9,19,000 கிளைம் அமௌண்ட். ஒரு லேடி ஒருத்தங்க அப்போலோல ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக அட்மிட் ஆயிருந்தாங்க. ஸோ 100% செட்டில்மெண்ட். இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும், கலெக்ட் ஃப்ரம் இன்சூர்டு ஜீரோ. ₹1 கூட நீங்க இன்சூரன்ஸ் கஸ்டமர் கிட்ட எதுவும் வாங்க தேவையில்ல, 100% கம்பெனி. இது ஒன் ஆஃப் த ரீசன்ட். இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போன கிளைம்ஸ். ஸோ இது சம் ஆஃப் த ஃபீட்பேக்ஸ். நம்ம இந்த செஷன் அட்டன் பண்ணி நம்ம கிட்ட ப்ராடக்ட் எடுத்து சில பேரோட ஃபீட்பேக்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இவரெல்லாம் ரொம்ப நம்ம க்ளோஸ் அசோசியேட் ஆயிட்டாரு. இப்போ என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரியே ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு நம்ம அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கோம். லைக் எப்படி. ஸோ ஆக்சுவலா அவரோட கோல்லாம் சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்ட்ரக்சரே நம்ம பண்ணிருக்கோம். ஸோ அவரோட ஒரு ஃபீட்பேக். இது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கிளைம் செட்டில் ஆனது, அவரோட ஃபீட்பேக். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ரொம்பவே நம்ம ஃபைட் பண்ணி வாங்கின சில கிளைம்ஸ். ஆக்சுவலி அதுக்கப்புறமா அவரு ஒரு 4 பேரை ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஸோ கண்டிப்பா எடுத்தா இங்கே தான் எடுக்கணுன்ற மாதிரி. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுது நம்ம சர்வீஸ் எந்த அளவுக்கு இருந்தது. இதெல்லாம் சம் ஆஃப் த ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் த பீப்புள் ஹூ அட்டெண்ட் தி செஷன். அண்ட் நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு, சர்வீஸ் எடுத்தவங்க, அவங்க கிட்ட இருந்து வந்த சில ஃபீட்பேக்ஸ் பார்க்க. ஸோ ஓகே, வாட் எல்ஸ் வேற என்ன ப்ரோ உங்ககிட்ட எடுத்த வேற என்ன பெனிஃபிட் அப்படி கேட்டீங்கன்னா, நான் ஆப்வியஸா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 24/7 உங்களுக்கு சப்போர்ட்ன்றது கேரண்டீடு. நீங்க இந்த கஸ்டமர் கேர் பண்ணி மாதிரிலாம் புரியாம குழம்பி இருக்க வேண்டாம். ஆசல் ஃப்ரீ கிளைம் ப்ராசஸிங். கிளைம்னு வந்துட்டா அது ரொம்பவே ஆசல் ஃப்ரீயா நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்லி தான் நீங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க கலெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நம்ம சைட்ல இருந்து ஹேண்டில் பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்லை வேற எதுவும் பிளான்ஸ்லயோ கைடன்ஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கிறோம் ஃபார் ஆல் அவர் கஸ்டமர்ஸ். அப்புறம் ரெஃபரல் போனஸஸும் நம்ம கிட்ட உண்டு. லைக் இப்போ நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க கூட இருக்கிற ஒரு 2 பேருக்கு ரொம்ப தேவை. அதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனா இருக்கட்டும், இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனா இருக்கட்டும், நீங்க யாரை இன்வைட் பண்ணுவீங்களோ அவங்களுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர்ன்றது நீங்க கண்டிப்பா கொடுக்கணும்னு நினைப்பீங்க. இல்லை டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சில ரெஃபரல் போனஸஸும் எங்க சைட்ல இருந்து நாங்க கொடுப்போம். ஸோ நினைச்சு பாருங்களேன், நம்ம ஒரு பாலிசி, நல்ல பாலிசி எடுத்து வச்சுட்டோம் ஹெல்த் இன்சூரன்ஸ். நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கில்ட்டா இருக்கும். ஐயோ அப்பவே அதை சொல்லியிருக்கலாமே, சொல்லாம விட்டோமே, சொல்லியிருந்தா இப்போ அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்போம். இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட காசு இல்லைன்னா நம்ம க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி 4-5 பேர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். அது எந்த அளவுக்கு பத்தும்னு தெரியாது. உள்ள அமௌண்ட்ல பாதி கவர் பண்ணாலே பெரிய விஷயம். இல்ல அவங்க ஸ்ட்ரகிள் தான் ஆக போறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதை விட, நீங்க ஒரு 2 பேருக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ரெக்கமெண்ட் பண்ணீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, இவர்கிட்ட பேசுங்க, இவரு கண்டிப்பா கைட் பண்ணி எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே அதுவே பெரிய சப்போர்ட். அதுவும் பெரிய ஹெல்ப் ஆகும். நாட் ஒன்லி நீங்க க்ரௌட் ஃபண்டிங் பண்றதோ இல்ல வருத்தப்படுறதோ தாண்டி இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இட் இஸ் வெரி பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ இது வரைக்கும் நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? லைக் செஷன்ல டவுட்ஸோ இல்ல வேற ஏதாவது நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வரைக்கும் சொன்னது எப்படி இருந்தது? எதுவும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எதுவும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, பேசுவோம். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த செஷன் முடிஞ்சிட்டு நீங்க லாக் அவுட் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று ஃபிளாஷ் ஆகும். அந்த லிங்க் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபீட்பேக் அண்ட் 1-to-1 செஷனுக்காக. இப்போ எனக்கு ஓகே இது வரைக்கும் புரிஞ்சது, பட் ஸ்பெசிஃபிக்கா எனக்குன்னு ஒரு ப்ராடக்ட் நான் எடுக்கணும், அதுக்கு எனக்கு கைடன்ஸ் வேணும், என்னோட ப்ரீமியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கம்பேர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஃபார்மை ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்க. இமிடியேட்டா நான் அங்கேயே உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை 100% கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ வேற எதுவும் இருக்குங்களா? கண்டினியூ பண்ணலாங்களா இல்ல குவிட் பண்ணலாங்களா?
வைண்ட் அப் பண்ணிடலாங்களா? ஓகே. எதுவும் இல்லை இல்லைங்களா? ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் தி செஷன். தேங்க்ஸ் a lot.